यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालं यतीन्द्रमेश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदा श्रेयसे कारुण्यस्य तथा करो निरवधेरादेर्गि सिद्धौषधम् घोरागौगवाग्नि संजय गणग संसार मेघानिलग साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகதில்லா விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மஞ்சளற்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமழிந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுனேன் सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनं पद्मनाभा नीलातुंग सनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुति शतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वजिनिगलितं या बलाकृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் சோதி மணிமாடங்கள் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கோளூர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எப்பொழுதுமே சாஸ்வதமா
அனுக்கிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கார். சில விஷயங்கள்லாம் உலகத்துல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். காற்று வீசுறது, பூமி சுத்துறது, சில விஷயங்கள்லாம் பொதுவாக அப்படி நடந்துட்டே இருக்கும். சிலதுக்குலாம் கொஞ்சம் கேப் உண்டு. இப்போ நமக்கு சூரியோதயம் இருந்தது, சூரிய அஸ்தமனமா எடுத்து திரும்பி சூரியோதயத்துக்கு ஒரு 10 மணி நேரம் இன்னும் கேப் இருக்கு. நமக்கு 10-15 மணி நேரம் கேப் இருக்கு. ஆனா காற்றுக்கு அந்த மாதிரி கிடையாது, பூமியுடைய சுழற்சிக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம மூச்சு இழுத்து விடுறதுக்கு இடைவேளை கிடையாது. சில விஷயங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கேப் விட்டு வரலாம் அப்படின்னு. சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். இந்த ஹிருதயம் லேப்டாப் அடிக்கிறது. அதுபோல பகவானுடைய அனுகிரகம் நித்தியமாக நிரந்தரமாக க்ஷணத்துக்கு க்ஷணம் வந்துட்டே இருக்கு. க்ஷணத்துக்கு க்ஷணம். ஏதோ நேத்திக்கு பண்ணார், காத்தால பண்ணார், சாயங்காலம் பண்ணியிருக்கார், நாளைக்கு பண்ணா பண்ணுவார், பண்ணணும் அப்படி இல்லை. 365 நாளும் பகவத் அனுகிரகம் உண்டு. எல்லா மாசமும் பகவானுடைய அனுகிரகம் உண்டு. எல்லா வாரமும் பகவானுடைய அனுகிரகம் உண்டு. எல்லா ருத்துக்கள்லையும் பகவான் அனுகிரகம் உண்டு. வசந்த ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து, வர்ஷ ருத்து, எல்லா ருத்துக்கள்லையும் பகவத் அனுகிரகம் உண்டு. தட்சிணாயனம், உத்தராயணம் அதுலேயும் உண்டு. எல்லா சந்தர்ப்பத்திலையும் உண்டு. நம்ம குளிச்சுட்டு இருக்கோம், அப்பொழுதும் பகவத் அனுகிரகம் நமக்கு வந்துட்டு இருக்கு. மலமூத்திர விசர்ஜனம் பண்ணிட்டு இருக்கோம், அப்பொழுதும் பகவான் அனுகிரகம் நம்ம மேல வர்ஷிச்சுட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அசுத்தம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா பகவானுக்கு ஒன்றும் கிடையாது. எதுவுமே அசுத்தம் இல்லை, எதுவுமே பவித்திரம் இல்லை. ரெண்டுமே சொல்லணும். எல்லாம் பவித்திரம் அப்படின்னா பகவான் மட்டும்தான். அவன் மட்டும்தான் பரம பவித்திரமானவன், குறை ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்ல. அது எல்லாமே அபவித்திர வஸ்து தான். எல்லா வஸ்துவுமே அபவித்திர வஸ்து தான். புஷ்பம் கூட புதுசு அப்படின்றோம். அது செடியில மறந்துருக்கு, அதோடைய தேனி வண்டெல்லாம் உட்காந்துருக்கு, அபவித்திரம் ஆயாச்சு. அதனாலதான் பக்தியா பிரயச்சதி. புது பூன்னு கொடுக்காதே, நீ பக்தியோட கூட, அதான் எனக்கு முக்கியம். புதுசா பூ எங்காத்திர பூத்து அப்படியே எடுத்து வைக்கிறேன்னு இல்லை. அது வண்டு, தேனு, குருவி எல்லாம் பார்த்து மற்றவா கண்ணெச்சில் பட்டு மனசெச்சில் பட்டு நம்ம கை வேற, அது அதை விட கஷ்டம். லோகத்துல மோசமான கை நம்ம கை தான், ரொம்ப மோசமான கை. இப்பெல்லாம் சயின்ஸ்ல சொல்லணும், அப்பப்ப அலமிண்டே இருக்கும் கைய, அவ்வளவு ஜெர்ம்ஸ் இருக்குங்களா, அப்ப அவ்வளவு மோசமான கையா இருக்கும். அதே நாய் எல்லாம் பாருங்க, ரோட்ல நடக்கிறது, அங்க நடக்கிறது, ஆனா அதே தொலைஞ்சிக்கிறது, அதே வாயில சுற்றி தேய்ச்சிக்கிறது, அதுக்கு என்னமோ ஜெர்ம்ஸ் வரதில்லை. நமக்கு என்னமோ அப்படி ஒரு கை, எல்லா கலங்கமுடைய ஒரு கைகள் நம்முடைய. இவ்வளவு தூரம் அபவித்திரம் ஆயிடுது. ஆனா பக்தியை கொடுக்கும்போது பவித்திரம் ஆயிடுது. பக்தியினாலே அது பவித்திர வஸ்துவா மாறினால பக்தியா பிரயச்சதி. பக்தியோட கொடுமா, பக்தியோட கொடுப்பா அப்படின்னு. சுவாமி மட்டும்தான் என்னைக்குமே பரம பவித்திரமா இருக்க. பரம பவித்திரம். அவர் எந்த அவதாரம் எடுத்தாலும் பவித்திரமா இருக்க. அது ஒண்ணு இருக்கு இல்லையா? எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பவித்திர தன்மை மாறுறதில்லை. நம்ம உடம்பெல்லாம் ஒரே வேர்த்து வழி, அது சுகந்தமா வீசும். சத்தியமா நன்னா சாப்பிடணும். காத்தா இருந்த வாயின சுகந்தமாவா இருக்கு, அது தேய்க்க வேண்டி இருக்கு இல்லையா? அது தேய்ச்சிட்டு படுத்தோம்னா கூட ஒரு துர்கந்தம் வந்துடுறதா இல்லையா? ஆனா சுவாமிக்கு அப்படி கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே பரம பவித்திரமானவர். சர்வகந்த சர்வரச. வேதம் என்ன அழகா சொல்றது. வேதம் நன்னா இருக்கு அப்படின்னா அது பகவானை பிரசன்ன பண்ற விதம். இவ்வளவு நல்லவர், இவ்வளவு வசத்தியானவர், இவ்வளவு அற்புதமானவர். இத்தனை வாசம் அவருக்கு உண்டு, இத்தனை சக்தி அவருக்கு உண்டு. அவர் சர்வஜன், சர்வசக்தன், கிருபா சாகரன், சௌலபியன், சௌசீல்யன், ஒரு பரபிரம்மத்தை எல்லா விதங்களையும் கொடுத்து இப்படி எல்லாம் இருக்கேன். இந்த மாதிரி கோடி விதமா அவர் உண்டுன்னு சொல்றது. இவ்வளவுதான் சொல்றது இல்லை வேதம். இந்த மாதிரி நிறைய சமஸ்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன். அதில் செலக்ட் பண்ணி சிலது சொல்றது வேதம்.
அவ்வளவு பவித்திரமான ஒரு வஸ்து, துக்கமே இல்லாத ஒரு வஸ்து, அஜ்ஞானம் இல்லாத வஸ்து, அகம்பாவம் இல்லாத வஸ்து. ஆச்சரியமான அந்த வஸ்துவோட நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. நம்ம அபவித்திரமானவர்களா இருந்தாலும் அந்த பவித்திர தன்மையோட நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. சூத்ரே மணிகனாயிவ, அவனேதான் சொல்றான், யாரோ சொல்லல. மத்த பரதனம் நாண்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகனாய. எல்லாம் என்கிட்ட இருக்கு. நமக்கு சில விஷயங்கள் சீ அப்படி அருவருப்பா இருக்கு. அந்த வஸ்துவும் பகவத் சம்பந்தத்தோட தான் இருக்கு. பிரகலாதனுக்கும் பகவத் சம்பந்தம், இரண்யகசிபுக்கும் பகவத் சம்பந்தம். ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இவன் நாராயணன் இல்லேன்றான், இவன் நாராயணன் ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்றான். ஆச்சரியம். சிசுபாலன் கரிச்சு கொட்டுறான், அவனுக்கும் பகவத் சம்பந்தம். அர்ஜுனன் கார்பண்ய தோஷன்றான், அவனுக்கும் பகவத் சம்பந்தம். ஜராசனோட கொண்டு போறான்றான், அவனுக்கும் பகவத் சங்கல்பம் சம்பந்தமும் இருக்கு, சங்கல்பமும் இருக்கு. கம்சன் இவனை பார்த்தாலே நடுங்கிறான், அவனுக்கும் பகவத் சம்பந்தம். குப்ஜ அவனுக்கும் பகவத் சம்பந்தம். இல்லாதோட சூத்ரே மணிகனாயிவ. கால செருப்பு போட்டு இருக்கும், அதுக்கும் ஒரு பகவத் சம்பந்தம் உண்டு. உடம்புல வஸ்திரம் தரிச்சிருக்கோம், அதுக்கும் பகவத் சம்பந்தம் உண்டு. பகவத் சம்பந்தம் இல்லாத வஸ்து லோகத்திலே கிடையாது. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கா, எங்கும் உளன் கண்ணன். எல்லா இடத்துலயும் சுவாமி இருக்காரு. நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். சுவாமியோ ஆனந்த ஸ்வரூபன், பரமானந்த ஸ்வரூபி. இப்படிதான் வேதம் சொல்றது. பரமானந்த ஸ்வரூபி, பூரணன். அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். சத்தியமா இங்க வரைக்கும் சந்தோஷமா மட்டும்தான் இருந்தேன். யாரை கையை தூக்கும்போது சரி, இன்னைக்கு மட்டும் காத்தாலையும் சந்தோஷமா தான் இருந்தேன், யாரை கை தூக்குங்க. சரி, அரை மணி நேரமா சந்தோஷமா இருந்தேன், கை தூக்கும்போது. ஆச்சரியம், ஆச்சரியம். அந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு வஸ்து நீங்காது இருக்கணும். அதை அனுபவிக்க நம்மால முடியும். அது நம்ம கூடவே இருக்கு. நம்ம உட்கார்ந்தா அது உட்காருது, நம்ம நின்னா அவனும் நிற்கிறான், நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம படுத்தா அவனும் படுக்கிறான், நம்ம சாப்பிட்டா அவனும் சாப்பிட்றான், நம்ம குளிச்சா அவனும் குளிக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான், நம்ம அழுதா அவனும் அழுது, நம்ம கேட்டா அவனும் கேட்கிறான், நம்ம பேசினா அவனும் பேசினான். எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கூடவே. ஒரு க்ஷணம் நம்ம விட்டு நீங்கிறதே இல்லை. அவ்வளவு உயர்ந்த ஒருத்தன் பரமாத்மா. இந்த பரமாத்மாவை எல்லாரும் அனுபவிச்சுட்டோம்னா நிம்மதி. இதுதான் சனாதனமான தர்மம். காலகாலமா சொல்லிட்டு அனுபவி அனுபவி அனுபவி. அது ஒண்ணுதான் நிரந்தரம். அதனாலதான் ஆதிசங்கர பகவத்பாதர் தைரியமா சொன்னார், ஜெகத் மித்யா. இது நிரந்தரம் இல்லையப்பா, பரமாத்மா நிரந்தரமானவர். பிரம்ம சத்தியம், பிரம்ம சத்தியம். அந்த சத்தியம் ஒண்ணுதான் நிரந்தரமானது. அது அனுபவி. அது ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கு, நீ அதை திருப்பி அனுபவிச்சா போதும். அது உன் கூட இருக்கு, நீ உணர்ந்துட்டா போதும். அது உனக்கு சொல்லிட்டே இருக்கு, நீ கேட்டா போதும். அது உனக்கு சகாயம் பண்றது, நீ வாங்கிண்டா போதும். அது உன் கூட இருக்கு, நீ இருக்க வச்சுட்டா போதும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அவ்வளவு வசதி பரமாத்மா. இந்த பரமாத்மா நம்ம அதை உணரணுன்றதுக்காகவே அவனே வேத ரூபனா இருக்கான். சுயம் வேதம்ன்றது பகவான் தானே, அவனேதான் வேதஸ்வரூபனேதான். ஆச்சரியமா பல விதமா வரான். எதுக்கடா அப்படின்னா பரித்ராணாய சாதூனாம், சாது ஜனங்களை வழி நடத்துறதுக்காக. ரட்சிக்கிறதுனா என்ன? அவளுக்கு சுகம் தர்றது, அவளை துக்கங்கள்ல இருந்து விடுவிக்கிறது. இதுதான் சாது சம்ரக்ஷணம் அப்படின்னு பேர். குழந்தைய பாத்துக்கிறதுனா என்ன? அதுக்கு விழாம பாத்துக்கிறது, அதுக்கு என்ன உண்ட சுகம் கொடுத்த சௌகரியமா வச்சுக்கிறது. அதுபோல பரித்ராணாய சாதூனாம், சாதுக்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி யோகக்ஷேமம் மகாமியகம் இருந்துட்டு அவளை போஷிக்கிறது தான் சுவாமியுடைய தர்மம். அதுக்காக நிறைய அவதாரம் பண்ற, விதவிதமா வெரைட்டியா பண்ணிட்டே இருக்க. எத்தனை அவதாரம்!
இப்படிதான் அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு யாருமே தீர்மானம் பண்ண முடியாதவர் ஸ்ரீஹரி. இப்படிதான் வரப்போறார், இப்படிதான் வருவார் அப்படிலாம் யாரும் தீர்மானம் பண்ணவே முடியாது. பிரம்மாவோ இந்திரனோ சந்திரனோ அசுரனோ. அவரால்தான் இரண்ய கசிபு இரண்யாக்ஷன் ராவணன் இவாள்லாம் பெரிய தபசு பண்றா. என்ன பண்ணுவார் ரொம்ப யோசனை பண்ணி புத்தி சாதுரியமா பேசி ஒரு வரம் வாங்கிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். அவர் பகவானுடைய சக்தி மேல நாராயணனுடைய லீலைகள்ல விசேஷமான ஒரு நம்பிக்கை வேண்டியவர். நம்புறதுக்கு இல்லவர். நம்ம என்ன ஐடியா பண்ணாலும் அதை தாண்டி ஒரு ஐடியா அவர் பண்ணுவார். நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைச்சே தீரும்னு ஒரு தீர்மானத்தை இருக்காவ. அதனாலேயே விதவிதமா வரம் கேட்கிறான். அவளுக்கெல்லாம் வரமும் கொடுக்கிறார் சுவாமி. வரமும் கொடுத்துட்டு அதையே வியாஜமா கொண்டு கீழே இறங்கி வரார். இந்த அம்மா எல்லாம் பார்க்கலாம், குழந்தை அழகுதுன்னு சொல்லிட்டு குழந்தை பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பார். காரியம் பண்ண மாட்டார். வேண்டி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கே தான் பார்க்கலாம். என்ன பண்றது, விட்டாதானே அது. நான் எழுந்தா அதுவும் எழுந்துக்கிறது, நான் போனா அதுக்கு தெரியறது. அம்மாவுக்கு என்னடா சுகம் அப்படின்னா அந்த கை குழந்தையோட இருக்கு. பெரிய வேலை வேண்டாம், அதை பார்த்துட்டு இருக்கிறது, அதை போஷணம் பண்றது, அதோட விளையாடுறது, அதை அனுபவிக்கிறது, அதோடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறது. இது அம்மாவுக்கு ஒரு சுகம். அப்படியே அதுல அப்படியே மயங்கி கிடக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி சுவாமி பார்க்கிறார். பிரம்மதேவர் மூலமா இவாளுக்கெல்லாம் வரம் கொடுத்துடுறது. அதுக்கப்புறமா வைகுந்தத்தை போனா அப்புறம் உட்கார்ந்துட்டு நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன், குழந்தைகள் வளர்றது, குழந்தைகள் ரொம்ப சிரமப்படுறது, அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வரேன் அப்படியே ஒரு சாக்கு. இதெல்லாம் இல்லாட்டி அசுர பயல்கள்லாம் பூமியில வர வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் சொன்னா எல்லாம் ஒழுங்கா தான் இருக்க போகுது. இவர் பூமிக்கு வரணும்னா ஒரு 4-5 அசுரன் வரத்தான் வேண்டியிருக்கு. 4-5 பக்தா வர வேண்டியிருக்கல. பக்தா நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கா. அசுர பயல்கள் அப்பப்ப வர வேண்டியிருக்கு. பக்தா பர்மனண்டா உண்டு பூலோகத்துல பக்தர்கள் இல்லாத காலம்னு கிடையாது. என்ன எப்பொழுதுமே பக்தர்கள் உண்டு. 365 நாள் பக்தர்கள். எல்லா சமயத்தையும் பகவத் ஸ்மரணம் பண்றதுக்கு யாரோ எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டுதான் இருப்பா. சில பேர் வெளியில பிரகடனமாவா, பல பேர் வெளியில பிரகடனமாக மாட்டா. ஜடபரதான் யாருக்கு பிரகடனமானார் சொல்லுங்க, பிரகடனமே ஆகல. ஆனா அவருக்கு ஒரு ஸ்ரீஹரி சுத்திண்டே இருந்தான். அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு ஸ்ரீஹரி அவர் கூடவே இருந்தான். அவர் ரிஷியா இருந்த போது இருந்தா, மானா இருந்த போது இருந்தா, ஜடபரதனான பிறகு கூடவே சுத்தின்னு இருந்தான். அந்த ஸ்திரீ ஸ்ரீஹரிதான் பொறுக்க முடியாம ரகுகணனுக்கு இவர் தூண்டி விட்டு பேச வச்சுட்டான். நடி பேசியிருப்பாரா? இவ்வளவு நாள் பொத்தி வச்சுட்டு வைராக்கியத்துல விட்டுட்டு கிடக்கணும்னு பேச ஆரம்பிச்சுட்டார். வாய் அடக்கணும்னு நினைச்சார். தானா வாயை தந்துக்கிட்டு சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதி நீ. திருமழிசை ஆழ்வார் சொல்றார். சொல்லினால் தொடர்ச்சி நீ. பார்க்கணும் ரொம்ப அழகா இருக்கும். ஜடபரத ரகுகணத்துல பேசுறது. இவ்வளவு நாள் வாய் மூடிட்டு இருந்தார். வாயே திறக்கல. காபாலிகள் தன்னை வெற்றது கத்தி ஓடும்போது தேமே நிக்கிறார். ஆச்சரியமா காளிதியை பிரத்யட்சமா வந்து எல்லா தலையும் வெட்டிட்டு அம்மான ஆடுறாளாம். எல்லா தலையும் பந்து மாதிரி இப்படி போட்டு இப்படியே ஆடுறாளாம். அப்ப கூட தேமே நிக்கிறார். ஹே பேஷ் கை தட்டப்படாதா, காளி சூப்பர்னு சொல்லப்படாது, தேமே நிக்கிறார். காளி பார்த்தா இவனுக்கு தான் இத்தனையும் பண்ணேன், ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லை, அப்படியே ஜடம் மாதிரி நிக்கிறானே பார்த்தா. அப்பெல்லாம் அமைதியா இருந்த ஜட பரதர் கட 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 பேசுறார். அதனாலதான் ஜடபரத அத்தியாயம் வாசிக்கிறதுலாம் கஷ்டமா இருக்குன்னா வாயை மூடா தனதுக்காக திடீர்னு பேசுறாரு. திடீர்னு பேசுறதுனால நமக்கு வாசிக்க கஷ்டமா இருக்கு. அவர் முன்னாடியே கொஞ்சம் பேசிட்டாருன்னா கொஞ்சம் சுலபமா இருந்தது. ஜடபரத பேசுறதுலாம் எங்க வெட்டுறது எங்க ஒட்டுறது. அவர் சம்சாரத்தை வச்சு பேசுறாரா, அது எங்க வெட்டினாலும் ஒரு மாதிரி அர்த்தம் வரும், எங்க சேர்த்தாலும் ஒரு அர்த்தம் வரும். எப்படியோ ஒன்று போயிட்டு இருக்கும். ஆச்சரியம். அவ்வளவு சிரேஷ்டம். அந்த சுவாமி தூண்டினாதானே நடக்கும். அவர்தான் எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கார். அந்த பகவான் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்றார். அசுரால பூமியில் அனுப்பிட்டு பின்னாடியே தான் ஓடி வராராம். பின்னாடியே ஓடி அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுதே ஓடி வராராம். பக்தாளுக்கு கிருப பண்றதுக்காக பின்னாடியே ஓடி வராராம். பார்க்கலாமே ஆச்சரியமா. வைகுந்த லோகத்துல சனகாதி ரிஷிகள் போறா, உள்ள விடமாட்டேங்கிறா. ஜெய விஜயர்கள் தடுக்கிறா. உடனேயே சனகாதி ரிஷிகள் கோபம் வந்து அவளுக்கு சாபம் கொடுத்து விடுறா. கொடுத்து முடிச்சோன்னு பெருமாள் கிட்ட ஓடி வர்றார். ஏதாவது திறந்து தானே ஓடி வர்றார். இவா உள்ள போக வேண்டான்னு எடுத்தா, இவ சாபம் கொடுத்தா அவரே கனவுல இருந்து நிக்கிறார். வாங்கும் இவளை நீ கொடுத்த சாபம் நியாயம்தான்,
கதவுக்கு அந்த பக்கம் ஒளிஞ்சு கேட்டுட்டே இருந்தார். சாதம் டக்கு ரைட் படின்னு கதவை திறந்துட்டாராம். அது வரைக்கும் கதவுக்கு இந்த பக்கம் ரைட் தடுத்துட்டா கோவம் வந்துடுத்து ராட்சசாலா அப்போ 3 ஜென்மம் கதவை திறந்தா வாங்க 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 இவா பண்ணது தப்பு தான். நீங்க கொடுத்த சாபம் நியாயம் தான். ஆச்சரியமா பாக்குறா. இவ்வளவு சீக்கிரம் வந்துவிடாரு. கதவுக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறார். அதுக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறார். சத்தியம் நம்ம கதவுக்கு இந்த பக்கம் தான் இருக்கா. அகம்பாவ கதவுக்கு அந்த பக்கம் தான் இருக்கா. மமக்கார கதவுக்கு அந்த பக்கம் தான் இருக்கா. காம கதவுக்கு அந்த பக்கம் தான் இருக்கா. கோப கதவுக்கு அந்த பக்கம் தான் இருக்கா. பொறாமை கதவுக்கு அந்த பக்கம் தான் இருக்கா. பய கதவுக்கு அந்த பக்கம் தான் இருக்கா. திறந்து விட்டோம்னா அவர் தான் இருக்கார். திறக்க மாட்டேங்கிறோம். இந்த திரையை தள்ள மாட்டேங்கிறோம். இத இன்னதுன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். பத்திரமா வச்சுட்டு இருக்கு. இது நமக்கு பலம். இதான் பலவீனமே. இந்த கதவு இந்த திரை தான் சுவாமிய அந்த பக்கம் இருக்கிற சுவாமிய நமக்கு பார்க்க. ஒரு திரை போட்டுறான்னு தெரியுமா? அது நான் பேசவே தேமேன்னு உட்கார்ந்தா தெரியுமா? அப்படியே என்னமோ இருக்கு அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து அவ்வளவுதான். அது போல இந்த திரை உங்களுக்குள்ளதான் சுவாமி இருக்கா. நமக்குள்ளேதான் உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உளன் கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். உள்ளுக்குள்ள சுவாமியை காட்டி கொடுக்கிறார் சத்குருநாதன். சத்குருநாதன் சுவாமியை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணல. அவங்க கிட்ட அழுக்கெல்லாம் அப்படியே தொடச்சு விடுறார். இந்த கண்ணாடி என்ன தொடச்சு விட்டா படிச்சுன்னு தெரியற அவ்வளவுதான். இந்த கண்ணாடி பிரதிபிம்பிக்கிற கண்ணாடியில அந்த பக்கம் இருக்கிறத காற்று கண்ணாடி அது வேற ஒண்ணு. அப்படி நானே தெய்வம் தானா கஷ்டம். இந்த பிரதிபிம்பிக்கிற கண்ணாடியில தொடச்சுட்டா அந்த பக்கம் தெரியற கண்ணாடி அந்த பக்கம் இருக்கா தெரியல. அந்த பக்கம் இருக்கிற சுவாமி தெரியல. குருநாதர் என்ன பண்றாருன்னா அந்த கண்ணாடி நன்னா தருதோ இப்ப பாரு நன்னா தெரியுது. ஆமா எப்ப வந்தார்? அவர் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கார். நீ தான் கவனிக்குது. நீ தான் எங்கேயோ பார்த்துட்டு அவர் ஒன்னதான் பார்த்துட்டு இருந்தா அவர் அங்கேயே இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கார். இப்பெல்லாம் சில ஆபீஸ்லாம் போனோம்னா கண்ணாடி போட்டிருப்பார். உள்ளேந்து பார்க்கறது வெளில இருக்கவா தெரியுவா. வெளியில இருக்கவா உள்ள இருக்கவா தெரிய மாட்டார். இந்த கண்ணாடிக்கு சில பேர் காருக்கு நல்லா இப்படி தலைவா வருவா. உள்ளுக்கு ஆள் இருக்கான்னு கூட தெரியாது. இப்படி 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 தலைவா வருவா. உள்ளுக்குள்ள இப்படி அழகா வேடிக்கை பார்த்துட்டு சாட்சி பூத்னா சாட்சி பூத்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பா. தன் முகத்தை பார்க்கணும் பார்ப்பா. இவ அவ பண்ற சேஷ்டையெல்லாம் உள்ளேந்து பார்த்துட்டு இருக்கா. சுவாமி உள்ளுக்குள்ளே அப்படிதான் இவளை பார்த்துட்டு இருக்கா. நம்ம சேஷ்டையெல்லாம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கா. அதே உள்ளுக்குள்ள இருக்க லைட் போட்டுட்டா வச்சுக்கோங்களேன். வெளில இருக்கிறவாளுக்கு உள்ள இருக்கவா தெரியுவா. கண்ணாடி கூலிங் கிளாஸ் கண்ணாடி மாதிரி போட்டுட்டா கூட நல்லா சீட் ஓட்டிட்டா கூட வெளியில வெளிச்சம் இருந்து உள்ள இருட்டா இருக்கும் பொழுது இங்க இருக்கிறவாளுக்கு அங்க இருக்கிறவா தெரியுவா. அதே ராத்திரி ஆயிடுத்து அங்க இருட்டா எடுத்து இங்க வெளிச்சம் போட்டுட்டோம்னா அங்க இருக்கிறவாளுக்கு உள்ள இருக்கிறவா நன்னா தெரியும். சத்குருநாதன் நம்ம மனசுக்குள்ள ஒரு லைட்டை போட்டு தோபா தோ 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 இங்கதான் இருக்க சுவாமி அப்படின்னு காட்டி கொடுக்க. அந்த பகவான் இப்படி லீல பண்ணிட்டு இருக்கான். அவனும் நிறைய அவதாரங்கள் எடுக்கிறான். எடுத்து 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 ஜனங்களை திருத்திட்டே இருக்கா. ஏன் அவதாரத்துக்கு என்ன பலம் குறைச்சலோ? ஒரு அவதாரத்தை எல்லாரையும் திருத்திடப்படாதா? ஒரே அவதாரத்தை எல்லாரையும் ஒரு திருத்தப்படாதா அப்படின்னா ஒவ்வொரு அவதாரத்திலையும் யார் வந்து பிடிச்சுக்கிறான்னு பார்க்கலாம். அவாவாளுக்கு விசேஷமா அவாவாளுக்கு பக்குவத்துக்கு தகுந்தா போல அவதாரம். இரண்யாட்சனுக்காக வராகமா வந்தவர் அப்படியே இரண்யகசிபு கிழிச்சு போட்டுக்க வேண்டியதுதானே. கையோட கையை அண்ணன் தம்பி 2 பேரும் மோசமானவன் தானே. ட்வின்ஸ் தானே. அண்ணன் தம்பி ஒண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவனே கிடையாது. இரண்யாட்சனா அப்படி போட்ட உடனே நேரம் அப்படியே இது மாதிரி கண்ணத்தை ஓங்கி அரைஞ்சு கீழே வந்து திடீர்னு ஓடி போய் இரண்யகசிபு இந்த கையில அடி அடைச்சிட்டு அப்ப அட முடிஞ்சுன்னு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. இரண்யாட்சனுக்காக ஸ்பெஷல் அவதாரம். இரண்யகசிபு அடுத்த அவதாரம் கேட்டீங்க. அப்பதானே சுவாமியுடைய அவதாரங்கள் ஜாஸ்தி ஆகும். ஒரு அவதாரம் போதுமே. மத்ய அவதாரம் ஒண்ணு போதுமே. கூர்மாவதாரம் ஒண்ணு போதுமே. வராக சுவாமி ஒருத்தரே போதுமே. அதுக்கு மேல வேண்டவே வேண்டாமே. எதுக்கடா அப்படின்னா பகவான் இவ்வளவு அவதாரங்கள் எடுத்து 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 பாரு. நான் என்ன வேணா பண்ணுவேன், எப்படி வேணா வருவேன், எந்தெந்த வேத்த வேணா அனுகிரகம் பண்ணுவேன், உனக்காக நான் எந்த எல்லைக்கு இறங்குறேன் பாருன்னு நமக்காக சுவாமி இத்தனை வேஷம் போடுறார். ஒரு வேஷத்தை எல்லாம் முடிச்சுடலாம். இத்தனை வேஷம் எதுக்கடான்னா நீ ஆச்சா யாரோ நினைச்சேன், இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு தோணணும். ஓ இவர் தானா? அப்ப பார்த்தோம்னா வேற மாதிரி ஒல்லியா இருக்கும். என்ன குண்டாயிட்டு அவ சின்ன வயசான நிறைச்சு போயிடுது முடி.
அப்ப முடி நரசிம்மர் டை அடிச்சுட்டு இருக்கா? அதேதான், ஒரே சுவாமி தான் விதவிதமா வேஷம் போட்டு சுத்தி 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 வந்து விளையாட்டு காட்டுறார். நம்ம அப்படின்னு நம்ம ஒரு சிறுக்கிறதுக்கு அவர் இவ்வளவு வேஷம் கட்ட வேண்டியிருக்கு. குழந்தைகளோட விளையாடி குழந்தை ஒரே விளையாட்டு விளையாடுக்க பிடிக்காது, டக்குன்னு வேற விளையாட்டு விளையாடும். அதுக்கேற்ற மாதிரி அப்பா அம்மா வேற உடனே வேற விளையாட்டு, வரப்பா யானை மாறி பண்றேன், அம்மா குரங்கு மாறி பண்றேன், எதையோ ஒண்ணு பண்ணி எதையோ ஒண்ணு பண்ணி அது அப்படியே ஓட்டிட்டு போறோம் இல்லையா? சுவாமியும் அது போல விதவிதமான அவதாரங்கள் எடுத்து ஜனங்கள் அத்தனை பேர் நமக்காக இவ்வளவு வெரைட்டி. அவருக்கு பலம் இல்லாம இல்லை, இத்தனை வெரைட்டி அவதாரம் எடுக்கிறார், இவ்வளவு கைங்கரியம் பண்றார். நிஜமாவே நம்ம பண்றோம் இல்லையா? அவர் கைங்கரியமா பண்றார். சாது சம்ரக்ஷணம், துஷ்ட நிகிரகம். துஷ்ட நிகிரகம்னா அவளுடைய குணங்கள், கெட்ட குணங்கள் இருக்கு பார்த்தாலும் அந்த தோஷங்கள் அதை நிகிரகம் பண்ணி அவளுக்குள்ள இருக்கிற சாது ரட்சிக்கிறார். பரித்ராணாய சாதுனாம், அதுதான் விநாசாய துஷ்கிருதாம். இரண்யாட்சருக்குள்ளேயும் ஒரு நல்லவன் உண்டு, இரண்யகசிபுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் உண்டு. இந்த கெட்டவனை அழிச்சு அவனுக்குள்ள இருக்கிற நல்லவனை மீட்டு கொடுக்கிறது தான் சுவாமியுடைய தர்மம். ஒவ்வொரு அவதார ரகசியம் இதுதான். அதனாலதான் மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நிருசிம்ஹம், வாமனம், பரசுராமம், ராமம், பலராமம், கிருஷ்ணம், கல்கி, நிறைய ஹயக்ரீவ அவதாரம், ஹம்சாவதாரம், நிறைய அவதாரம். எதுக்குடான்னா ஜனங்களுக்காக. ஜனங்களுக்காக இல்லாட்டி ஒரே ஒரு அவதாரம் தான் வச்சுக்கோங்களேன், இத்தனை புராணங்கள் வந்திருக்காது, ராமாயணம் வந்திருக்காது, பெருசா பாகவதம் வந்திருக்காது, கிருஷ்ணலீலா தனியா வந்திருக்காது. இவ்வளவு அவதாரம் எடுத்ததுனால மத்ஸ்ய புராணம் தனியா, கூர்ம புராணம் தனியா, வராக அவதாரம் தனியா, இவ்வளவு ஒரே ஒரு அவதாரம் வச்சுக்கோங்களேன் 14 கோயில் மட்டும்தான் இருக்கும். கிருஷ்ண போய் பார்க்க மாட்டோம், ராமனை பார்க்க மாட்டோம், வராக பக்கம் போக மாட்டோம், நரசிம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம், நேரம் 14 நேரம் வந்துருவோம் இல்லையா? இத்தனை வெரைட்டி இவ்வளவும் கொடுத்து அனுகிரகம் பண்றான். இவ்வளவு அவதாரம் எடுத்து இத்தனை லீலைகள் பண்ணி இவ்வளவு உபதேசம் பண்ணி நம்ம திரும்ப மாட்டேங்கிறோம். எவ்வளவு உதைக்கணுமா வேண்டாமா? பகு பிரயத்தனம், இதுக்கு மேல பிரயத்தனம் பண்ண யாராலையும் முடியாது, அவ்வளவு பிரயத்தனம் பண்றாரா சுவாமி. அப்ப கூட ஒரு வீராப்பு, ஒரு வீம்பு சுத்திட்டே இருக்கோம். பகவான் பார்த்தார், இவ்வளவு அவதாரம் எடுத்தாச்சு, இவ்வளவு பண்ணியாச்சு, இந்த ஜனங்கள் திருந்த மாட்டேங்கிறதுகளே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாரா பகவான் ஆச்சரியமா. அதி விசேஷமா சுவாமி பார்க்கிறார். சரி, அதுக்குள்ள கலியுகம் வேற வந்துடுது. சரி, பேசாம நம்ம அவதாரம் பண்றத கொஞ்சம் நிறுத்திண்டு நம்மள அனுபவிக்கிறவாள இந்த பூமியில பிறக்க வச்சுட்டோம் அப்படின்னா அவர்கள் என்ன அனுபவிக்கிறத பார்த்து மத்தவன் அதை பண்ணிடுவான். முதல்ல யாரோ ஒருத்தர் மொபைல் போன் வச்சிருந்தா, இப்ப 2 வயசு குழந்தையில இருந்து 95 வயசு தாத்தா வரைக்கும் மொபைல் போன், வெட்டியான் வரைக்கும் வச்சிருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல போனான், அவன் போன்ல சொல்றான், இப்ப ஒரு 1 மணி நேரத்துக்கு வேண்டாம், ஒரு 4 பணம் காத்துட்டு இருக்கு அப்படின்றான். வெட்டியான் அப்படி இருக்கு. இதுக்குதான் எல்லாரும் வச்சுட்டு இருக்கா, சின்ன குழந்தையில இருந்து கார்பரேஷன் காரால இருந்து எல்லாரும் கையில மொபைல் வச்சுட்டு இப்படி பேசிட்டே இருக்கா. ஒருத்தர் வச்சுட்டு பார்த்தா அடுத்தவர் வாங்கினா முதல்ல பணக்காரன் வச்சிருந்தா, அப்புறம் கொஞ்சம் ஹையர் மிடில் கிளாஸ், அப்புறம் லோயர் மிடில் கிளாஸ், அப்புறம் மிடில் கிளாஸ், அப்புறம் கடைசி வரைக்கும். இப்ப எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காளோ இல்லையோ, அண்ணா தம்பி இருக்காளோ இல்லையோ, கல்யாணம் ஆச்சோ இல்லையோ, படிச்சிருக்காளோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, மொபைல் போன் கட்டாயம் உண்டு. கடனை உடனே வாங்கி 10 ரூபா டாப் அப் பண்ணிடுவோம். 10 ரூபா டாப் அப் பண்ணி மிஸ்டு கால் பண்ணி மட்டும் கரெக்டா வச்சுட்டு அப்படியே காலத்தை ஓட்டுவாங்க. அசந்து போயிருக்கேன். அது அப்படி அவசியமா இருக்கணும், அத்தியாவசியம். அப்படியே வச்சுட்டு இருக்காளும், அப்பா இதை வச்சுட்டு இருக்காள் அப்படி எல்லாரும் கையிலும். ஏன்னா ஒருத்தர் வச்சுட்டு இருந்தா அவரோட உபயோகத்தை பார்த்தா அடுத்த கடகடன் வந்தது இல்லையா? அது போல ஒருத்தர் பகவானை பார்க்கிறா, அனுபவிக்கிறா. பட் அவ பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் வித்தியாசம், என்ன இருக்காரு போல இருக்கு, டென்ஷனே இல்லாம இருக்காரு. அதுவே டென்ஷன். நமக்கு டென்ஷன் இருக்குன்றதை விட நமக்கு தெரிஞ்சவா பெரிய காரியங்களை டென்ஷன் இல்லாம இருந்தா என்னமோ பண்றது மனசு. அது சுபாவம், நல்லதுதான் சரியான்னு தெரியாது, அதை விடதான் சுபாவம், ஒன்றும் பண்ண முடியாது. உடனே அவள் அப்படியே அவளை ஊத்து எட்டி பார்ப்போம். இந்த ஊர்ல அப்படியே எட்டி பார்த்துருக்கோம், யார் வரா, யார் போறா, எங்க போறா, எத்தனை பேர் வந்தா, இன்னைக்கு போறா, எத்தனை மணிக்கு போறா, எல்லாம் கவனிப்பா. அப்படி பேசுறா, நடை உடை பாவனை, மம்பு பேசுறது நமக்கு பிடிச்ச விஷயம். இப்படி பார்க்கறா. அப்புறம் 5 பேர் அதை பத்தி பேசுவா. அப்படி பேசி அவளுடைய பத்தி பேசி அவளை மாதிரியே இப்போ முதல்ல வேடிக்கை பார்ப்பா. அப்புறம் பக்கத்துல வருவா. அப்புறம் இப்படி கலந்து அவளுக்கு அது வந்துடும். உடனே இவன் முன்னாடிலாம் அப்படி இல்லை, இப்பதான் நிறைய சசங்கத்துக்கு ஓடுறா அப்படின்பா. அடுத்தவன்
உடனே அவ சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாள் அவா சத்சங்கத்துக்கு வருவா. அப்புறம் அவா சொல்லுவா, இவ அவ்வளவு சொல்லிட்டு இருந்தா சத்சங்கத்துக்கு அவா போறது, இவா போறா பத்தியாப்ப அப்படின்பா. உடனே அவள் தெரிஞ்சது அப்படியே போய் கடைசினா லோகம் முழுக்க அப்படியே பரவறதோன்னு. அதுக்காக பகவான் பார்த்தா தன்னுடைய பக்தர்கள் பூமியிலே அவதாரம் பண்ணி ஆச்சரியமா அனுபவிச்சுட்டான்னா அதை பார்த்து தானா ஜனங்கள் வந்துடுவா. பகவான் கஷ்டப்பட்டு இறங்கி வந்து பகவத்கீதையெல்லாம் சொல்ல வேண்டாம். அதனால சுவாமி பார்த்தார், இதுதான் சுலபம், நம்மளா இறங்கி போக வேண்டாம், இவா கிட்ட சொன்னா அப்படியே பரவிடும், அது கட 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 கடன்னு போயிடும் அப்படின்னு சுவாமி தீர்மானம் பண்ணிட்டார். அதனாலேதான் கலி சாது அப்படின்னு கலியும் கெடும் கண்டு கொன்னி சடகோப நம்மாழ்வார் சொல்லிட்டார். அழகா களி வந்துடுத்து முதல் அவதாரம் சுவாமி நம்மாழ்வார். கலிக்கு முன்னாடியே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், இந்த 5 ஆழ்வார்களும் துவாபரேக கடைசியிலே வந்தார். கிருஷ்ணன் அந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் வந்துட்டார். சில சமயங்களில் வந்தா கிருஷ்ணன் அப்படி கண்ணன் அப்படி போறான். அழகா வந்துட்டு அந்த களி பிறந்த உடனேயே நம்மாழ்வார் 43வது நாள் அவதாரம் பண்ணிட்டார். அப்படி ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கார். ஆச்சரியமா விஷ்ணு சித்தன்ற மகாத்மா குருடாழ்வார் ஸ்வயம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற திவ்ய தேசத்துல தானே விஷ்ணு சித்தராக அவதாரம் பண்ணிட்டார். அம்சமாக விஷ்ணுவ சித்தத்துல வச்சுக்கிறது எப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கருடன் விஷ்ணு சித்தனா வந்துட்டார். அழகா அவர் பார்த்தார், பாகவதம் எல்லாம் வாசார். பாகவதம் எல்லாம் வாசிட்டு மாலாக்காரன் சுதாமா மாலை கட்டி மதுரால வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவன், கிருஷ்ணலீலைய கேட்டவன், அவன் பரபிரம்மம்னு தீர்மானம் பண்ணான். அதனால ருக்மிணி சொன்னா சுத்வா குணா அனுபவன சுந்தரா. அவர் தன் அனுபவத்தை சொல்ல, உலகத்துக்கு அத்தான பேருமே சுத்வா குணானுபுவன சுந்தரா சிம்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை அரதோ அங்கதாபம். அதுல நல்லா அவனுக்கு அங்கதாபம் போயிடுதான். அந்த அங்கதாபம் போனவனே கிருஷ்ணாவனை பார்க்க மாட்டேனா, கிருஷ்ணாவனை பார்க்க மாட்டேனா, கிருஷ்ணாவனை பார்க்க மாட்டேனான்னு ஏக்கம் வந்துடுத்தான். அந்த ஏக்கத்துக்காகத்தான் சுவாமி மதுரால நிறைய பேர் நல்ல ஏக்கம் வந்துடுத்தான். 11 வருஷம் அவளை லீலைகள் பண்ணி 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 அதை எல்லாரும் பிரஸ்தாபம் பண்ணி பண்ணி கேட்டு 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 மதுரா அச்சா இந்த கிருஷ்ணனை போய் பார்த்தா தேவலையே பார்க்க முடியல, அக்ரூரவே போக முடியல. அப்புறம் மதுரா போகிறதுக்கு மதுரால எனக்கு தெரிஞ்சு தைரியமா கிருஷ்ணனை பார்க்க போனதுல அசுர கூட்டம் ஒண்ணுதான். அகாசுரன் பகாசுரன் அவன் மட்டும்தான் சமத்தா கரெக்டா டேலண்ட் போட்டு கிளீனா போய் பார்த்து 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 வந்துட்டே இருந்தா. மற்ற சாது ஜனங்கள்லாம் போகல. கர்க்க மகிழ்ச்சி ஒளிஞ்சு ஒளிஞ்சுதானே போறார். கர்க்க மகரிஷிக்கே ஒளிஞ்சுதான் போக வேண்டிய நிர்பந்தம்னா மற்ற அல்ப ஜனங்கள் என்ன சொல்ல முடியும்? ஒண்ணு பேசுறதே 11 வருஷமா கிருஷ்ணலீலைகள் கேட்டு 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 பலவிதமா ஆலோசனை பண்ணிட்டாலும் அப்பாவா கண்டுபிடிச்சிட்டாலும் இவன் ஸ்வயம் தேவகி புத்திரன். எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கம்சனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலை பண்றான் இல்லையா, அகாசுரன் பகாசுரன் எல்லாம் கம்சனுக்கு வேண்டப்பட்டவன், கம்சனுடைய கோஷ்டி. இத்தனை பேரையும் அவன் கொலை பண்ண கொலை பண்ண கொலை பண்ண அவள் தெரிஞ்சு எடுத்து இவன் கம்சனுடைய வைரி தான். கம்சனோட டென்ஷனை வேற பார்த்துடும். அதனால கம்சனுடைய வைரியும் தெரிஞ்சுட்டாலும் அவ ஏங்கிறாளாம், கண்ணா வரமாட்டியா, என்னடா அது நம்ம ஊர் பையன் பக்கத்து ஊர்ல போய் உட்காந்துருக்க, நம்ம ஊருக்கு வரமாட்டியா, சுவாதந்திரியம் வேற வந்துடுது. எங்க ஊர் பையன் காதோட குச்சி குச்சின்னு பேசியிருக்கா, தெரியுமா உனக்கு முத்தகோபர் பிள்ளை இருக்கானே அது நம்ம வசுதேவர் பிள்ளை, எப்படியோ ராத்திரி எடுத்துட்டு போனதை அரசல் பிரசலா பேச்சு அடிபடுறது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நல்லா தியானம் வந்து கொடுத்தான் மதுராவுக்கு. மதுராவுக்கு கண்ணன் வரத்துக்கு 11 வருஷத்துக்கு 11 வருஷம் அவ்வளவு சிரவணம் பண்ணி தியானம் வந்து விசுத்வா குணா அனுபவன சுந்தரா. அதனாலதான் பிரகலாத் சொன்னா சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அவ்வளவு கதை கேட்டாங்க 11 வருஷம். எப்படி கதை கேட்கணும்னு பாருங்க. ஸ்வயம் மதுரா ஜனங்களே துவாபரயுகத்துல இருந்துட்டு யமுனா ஆத்மங்களுக்கு அந்த பக்கம் இருக்க கிருஷ்ணலீலையே 11 வருஷம் ஸ்ரத்தையோட கேட்ட பிறகுதான் கண்ணன் சரி போகலான்னு ஒரு தீர்மானம் பண்றாங்க. நம்ம 24 மணி நேரத்துல 24 நிமிஷம் ஸ்ரத்தையோடு சத்தாங்கம் கேட்டோம்னாலே அதிசயம். இல்ல ஏன் கண்ணன் இன்னும் கிடைக்கிறதா நியாயமா? தேவகி வசுதேவ மத்தவாள்லாம் விட்டுடுவோம், மத்த எல்லாரையும் தள்ளிடுவோம். தேவகி வசுதேவர் தானே, ஸ்வயம் பெத்தவா தானே, பகவான பிரத்யட்சமா குருவாயூரப்பனா பார்த்தவா தானே. ஆனா அவளுக்கே 11 வருஷம் கிருஷ்ணலீலையே சிரவணம் பண்ணி சிரவணம் பண்ணி சிரவணம் பண்ணி மனசுக்குள்ள கீர்த்தனம் பண்ணி கீர்த்தனம் பண்ணி கீர்த்தனம் பண்ணி ஸ்மரணம் பண்ணி ஸ்மரணம் பண்ணி ஸ்மரணம் பண்ணி
அதுக்கப்புறமா தான் கண்ணன் 11 வருஷம் சரி போகலாம் அப்படி தீர்மானிக்கிறான். அப்படி தீர்மானம் பண்ணி சுவாமி அப்படி வராருன்னு மதுராவுக்கு வரார். அப்ப அந்த சுதாமா ஆச்சரியமா சுத்வா குணானுபுவன சுந்தரா சண்வதாதே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்கதாபம். பகவான் நேரம் அவன் வீட்டுக்கு வந்துட்டார். ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் துவயி அச்சுத. ரொம்ப அழகான வாக்கியம். வந்தான் சுதாமா பயப்படவே. எல்லா மாலையும் பகவான் கழுத்துல போட்டான். தர்மார்த்த காம மோட்சம் சத்துர்வித புருஷார்த்த பகவான் தந்தோன்னுட்டான். அதை படிச்சுட்டார் விஷ்ணு சித்தர். இது என்ன இருக்கு, இருந்த இடத்துல சதுர்வித மோட்சம் வாங்கிக்கிறது ஒரே வழி பகவானுக்கு மாலை கட்டி போடுறது. மாலை கட்டி போட்டுட்டோம்னா இருந்த இடத்துல சுவாமி தேடி வந்து என்ன வேணும்? தர்மம், அர்த்தம், காமம், சரி மோட்சம், சரி நாலு. நம்ம தீர்மானிச்சு ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள பகவான் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் பேசியே கொடுத்துருவான். நிஜமாவே சுதாமாவுக்கு பேசிதான் கொடுத்தார். அவன் கேட்கவே இல்லை. யுவராபுத தர்மார்த்த காம மோட்சம் இக பர சுகம் பூரணமாக ஸ்வயம் ததாய தானா கொடுத்துட்டான். அவன் கேட்கவே இல்லை, தானா கொடுத்துட்டார். சுவாமி ஒண்ணுமே கேட்க, ஒண்ணு வேண்டாம், நீ வந்துட்டு அதுவே போதும். இல்லை 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 வாங்கிக்கோ, என் மன சந்தோஷமா இருக்கு. அவன் கேட்டா ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற? எனக்கு மாலை நீ போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் சிரிச்சான், இது என்ன பெரிய மாலை? அது பெரிய மாலை தான், ஏன்னா நீ பக்தியோட இருக்கு. பக்தியா யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. ஆச்சரியமா கொடுத்துட்டா, அதனாலே மோட்சம். உடனே விஷ்ணு சித்தர் பார்த்தார், அதை பிடிச்சுட்டார். ஜோரா ஸ்ரீவல்லிபுத்தூர் தான், வேற எங்கேயும் போகிற அந்த அவர் பாட்டுக்கு உட்கார்ந்தார். நந்தவனம் அமைச்சார். ஜோரா மாலை கட்டி போட்டுட்டே இருக்கார் வடபத்திர சாய்க்கு. தேனேன்னு இருக்கார். விஷ உலகத்தோட ஒட்டிக்கல, தான் உண்டு, தன் பக்தி உண்டு, பகவத் தியானம் உண்டு. சுவாமி பார்த்தா இவன் பாட்டுக்கு அனுபவிக்கிறதுக்கு மேலே கீழே அனுப்பினேன். இவர் பாட்டுக்கு மாலை கட்டி போடுறார், இவர் பாட்டுக்கு வடபத்திர சாய் அனுப்புறார். பார்த்துட்டு இருக்கார், அனுபவிச்சுட்டு இருக்கார். பகவான் பார்த்தான், இவன் தனியா அனுபவிக்கிறதுக்கு மேலேயே இருக்கலாம், இது கஷ்டப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகணும், அதெல்லாம் கிடையாது. இவன் லோகத்துக்கு நிரூபணமாகணும்னு சொல்லி பாண்டியராஜனுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்து பரதத்துவ நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி அவருடைய சபையில போய் பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் விஷ்ணு சித்திர பத்தியே தெரிஞ்சது. அப்பதான் பெரியாழ்வானார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் இன்னோடும் பிரிகின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் பக்கம் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. நீ நன்னாரு, ஸ்ரீதேவி நன்னா இருக்கட்டும், பக்தாளோட நன்னாரு, உன்னோடு என்னோடு பிரிவிஞ்சு நன்னாரு, நீ நன்னாருன்னு நான் தனியா வச்சிருக்கா தெரிஞ்சுதா? அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. நீ நன்னாரு, நீ நன்னாரு, நீ நன்னாரு, நீ நன்னாரு, என்னோட இருந்து நன்னாரு, உன் கூட என்னை வச்சுட்டு நன்னாரு. குழந்தைகள் எல்லாம் பண்ணி கொடுத்து நீ அங்க இருந்து திருவண்ணா இருக்கேன். ஐயா அது வேர்வையோ மழையோ அம்மா அவன் இடுப்புல உட்காந்தா சுத்தம். அதனால அடியோமோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. ரொம்ப ஜாக்கிரதையா பாவம் என்ன விட்டுடாது. என்ன சரியா பத்மநாபரை பார்த்து பாடணும். யோகார் முன்னாடி ஒண்ணும் இல்லாம இருந்தது, இப்ப 1.5 லட்சம் கோடி விட்டுறாதுன்னு. முன்னாடி உங்ககிட்ட இருந்தது எங்களுக்கு தெரியாம இருந்தது, இப்பதான் பயம் வந்துருக்கு எங்களுக்கு. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சுடுத்து, அதனால பயமா இருக்கு. அதனால விட்டுடாது. அடியோமோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. ஏதோ இன்னைக்கு இல்ல, எற்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம். நீ மறந்துடாத மறந்துடாத, ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை. பத்மநாபம் நடக்கணும். அங்கங்கே எங்கேயோ அனுப்பினியோ பிச்சு கூட வந்துச்சு. ஜாகிரதை டெய்லி நடத்திட்டு தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ஜென்மாலதான் ஒதுக்கி வச்சுக்க, அடுத்த ஜென்மால பக்கத்துல இருக்கிற வழியை பாரு. அப்படியே இந்த கோட்டைக்குள்ள இப்படிதான் வீடுகள்லாம் பார்த்தோம், அப்படி வேக வளர்த்தான் செய்யும். பாக்யாவான்கள் அப்படிங்கிறதான் தோன்றது சத்தியமா. திருவனந்தபுரம் அப்படி தாமரங்க நின்று போது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அப்படி ஏறிடலாமா தோணுது. நம்ம ஊருக்கு வண்டி போறது அப்படின்னு தோன்றது, நம்ம ஊருக்கு வண்டி போறதுன்னு தோன்றது, ஏதோ ஒரு ஊருக்கு போறதுன்னு தோணல. என் பத்மநாபோட ஊருக்கு போறது அப்படியே ஏறிடலாம் அப்படின்னு தான் தோன்றது.
அருணாச்சலம் போகணும்னு வண்டி ஏறினார் ரமணன். காணா போ சொன்ன கால் இந்த மாதிரி அது ஒரு ஈர்ப்பு. அது திருவனந்தபுரத்துடைய பலம். அது பெரிய சக்தி இழுக்கிறது. ஆச்சரியம். அதனால அடியமோ அடியோ மோரும் இன்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு இப்படிலாம் பாடிட்டார். லோகத்தை நிறைய ஜனங்களை அவர் ஆசிரியக்கிறா. எல்லாரும் பக்தி பண்ணுங்க நாமஜபம் பண்ணுங்க சொல்லிட்டே இருக்கார். பகவான் பார்த்தா இது பத்தாதான் விஷயத்தான் நிறைய பேருக்கு சொல்றார். யாரும் முழுசா பண்ண மாட்டேங்கலாம். அவர் கொடுக்கறத அப்படியே வாங்கிக்கிறதுக்கு ஒரு தகுந்த சிஷ்யன் தகுந்த சிஷ்யை இல்லையா, ஒரு நல்ல வாரிசு இல்லையா. நிஜமாவே ஒரு நல்ல வாரிசு வேணும் இல்லையா, நல்ல வாரிசு வேணும். அது மகாத்மாக்களுக்குலாம் அவ சொல் பேச்சு கேட்டு அதுக்கு அடுத்த ஒரு ஆள் வேணும் இல்லையா. அதனாலதான் ரகுகணனை அப்படி தூண்ட விட்டார் சுவாமி. ஜடபரதன் வாயை கலர்றதுக்கு என்ன சொன்னா ஜடபரதன் கோபம் வரும் தெரிஞ்சு ரகுகணன் வாயை கலருந்தார். பாவம் ரகுகணன் தேனேன்னு கபிலரை பார்க்க போறவன் தானே. சத்குரு ஆசிரியக்க போறவன் போய் இப்படிலாம் சொல்லுவானா? நல்ல கதி அடையணும் கபிலரை பிடிச்சாதான் நன்னா இருக்க முடியும் தெரிஞ்சு போறவனுக்கு இப்படி கோபம் வந்து உதச்சா தேவனேன்னு சொல்லுவானா? உள்ளுக்குள்ளே தூண்டினது ஹரி. அந்த தூண்டல்ல அவன் பேச உடனே அவருக்கு எடுப்பாய் அவரை ஒரு தூண்டுது பேசுதா எதுக்குடானா இவன் சொல்லி இந்த ஜடபரதர் விஷயம் லோகத்துல தெரியணும்னா ரகுகணன் வழியாதான் நமக்கு தெரியும். ஒரு வாரிசு வேணும் இல்லையா. அந்த மாதிரி பாதாரா நாராயணன் ஒரு வாரிசு வேணுமே. ஆனா நம்ம ஆழ்வார் குறுமதுர கவி ஆழ்வார் இப்படி எல்லாம் இருக்கா. இந்த பெரிய ஆழ்வார் ஆச்சு நீ நன்னாருன்னு சொன்ன ஒரே ஆழ்வார். எல்லாரும் என்ன காப்பாத்து எங்களை காப்பாத்துன்னு சொன்ன சமயத்துல நீ நன்னாருன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரு தகுந்த வாரிசு இருந்து அது லோகத்தை அப்படியே போச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டான் சுவாமி. பார்த்தா நிறைய புருஷாலா பிறந்திருக்க பெருமாளுக்கே கொஞ்சம் போர் அடிச்சு விடுத்து. ஆனா ரொம்ப நாள் ஆச்சு கோபிகைகள்லாம் இல்லை. துவாபரேகம் முடிஞ்சாச்சு கலியுகம் வந்தாச்சு. அப்பப்ப சில கோபிகைகள்லாம் வர வேஷம் போடுண்டு. யாரு பராங்குச நாயகி இவெல்லாம் தான் வரா. அவளே நாயகி பாவம் நாயிகா பாவத்துக்கு ஏறிட்டுக்கிறார். சடகோபன் குலசேகரன் அப்படி நாயிகா பாவத்தை ஏறிட்டுக்கிறார். ஸ்வயம் நாயகி இல்லையே. புருஷம் ஸ்திரிய விக்கிரகம் இதெல்லாம். ஆம்பளைகள் பொம்பளை வேஷம் போட்டு அப்படி ஒரு காதல் அது கொஞ்சம் ஒத்து வரதில்லை. அவளுடைய ஹிருதயத்துக்கு நன்னா இருக்கா சரீர அமைப்புக்கு நன்னா இல்லையே. புளியமர புத்திர 16 வருஷம் பேசாம உட்காந்து திடீர்னு நான் பராங்குச நாயகி அப்படின்னு அப்படியே புலம்பி அழுதா. எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவதுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்னாச்சு இவருக்கு? 16 வருஷம் இதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருந்தாரோ. 16 வருஷம் புளியமர புந்தில உட்காந்து இதான் யோசனை பண்ணியிருக்காரு போல. ஏதோ தத்துவம் சொன்னோம் வேதாந்தம் சொன்னோம் உபநிஷத்துக்கு விஷயம் சொல்லாம என்னமோ எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீர் அப்படியே புலம்பரா. செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. தாயார் அப்பப்ப சிரிக்கிறாள் ஸ்ரீதேவி. பெருமாள் கேட்கிறார் என்னடி இப்படி சிரிக்கிறார்? இல்ல துவாபரயுகத்துல 16,108 பேர் கூட இருந்தோம். கணக்கு வழக்கு இல்லாம கோபிகள் இருந்தா ராதிகாலாம் இருந்தா. இப்படி ஆயிடுத்தே பாவம். எப்படி இருந்தீர்? மலாய் பிறந்த நம்பி அப்படி இருந்தீர். ஸ்ரீ கூட்டத்தோட என்னமா இருந்து கலியுகம் உங்களை ரொம்ப படுத்துறது சுவாமி. பாவமா இருக்கு. பார்க்கறதுக்கு நன்னாவே இல்லை. பாவமா ஏதோ பொம்பளை வேஷம் போட்டு அப்பப்ப வந்து ஆடிண்டும் பாடிண்டும் இருக்காரு. என்ன இல்லையே ஒரு எடுப்பா இல்லை சுவாமி. உங்களால இப்படி ஆயிடுத்து சுவாமிக்கு சுருன்னு வந்துருத்தான் கோபம். அப்ப நீ கீழே போக வேண்டியதானே. ஸ்ரீதேவி சொன்னா உங்களை நம்பி நான் இறங்க மாட்டேன். அதான் நான் சொன்னேன் அவ்வளவுதான். தாயார் தான் பெருமாள்தான் ஒரு காரியம் பண்ணணும்னா தூண்டுறதுக்கு தாயார் அவசியமா இருக்கு. அகலகில்லேன் இவையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாச்சு. தாயார் தூண்ட வேண்டியிருக்கு. நிறைய மாமாக்கள் சத்சங்கத்திலே பகவத் விஷயத்தை ருச்சி இருக்க மாட்டான். மாமி தூண்ட வேண்டியிருக்கணும். அட்லீஸ்ட் கொண்டு விடுந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கணும். கொண்டு விட வந்தவரை பிடிச்சிருவோம் ஒன்னும். பசங்க முதல்ல மாமிகள் தான் ஒரு இடத்துல மாமாக்கள் ரொம்ப துர்லபமா யாரோ ஒரு மாமா வருவார். அவர் ஆத்த தாங்க முடியாம வந்திருப்பார். ஏன் நிறைய மாமிகள் வரலாம் ஆத்துக்காரத்தோட தாங்க முடியாம சசங்கத்துக்கு வரா.
அப்படி வரும் பொழுது அவர் இழுத்துட்டு வரும். அப்புறம் அப்படி வம்சமே வரதான். நல்லா பாருங்க, இரண்யகசிபா கதை கேட்க வந்தான், பொண்டாட்டி தானே கதை கேட்க வந்தான். அதை கொண்டுதான் இரண்யகசிபு வரைக்கும் நரசிம்ம அனுகிரகம். இரண்யகசிபு நரசிம்மர் பக்கத்துல வந்திருக்கவே கூடாது. இரண்யகசிபுடைய பாரியை சத்சங்கம் முதல்ல அவ்வளவுதான் பிடிச்சார் நாரதர். ஆமாவா சத்சங்கம் கேளுமா, உட்காந்து கதை சொல்லி பிள்ளைய பிடிச்சு, அப்பாவை பிடிச்சு, குடும்பத்தையே பிடிச்சு, அங்க பிடிச்ச நரசிம்ம அவதாரத்துக்கு பிடிச்சு, வராக அவதாரத்தை பிடிச்சு, இப்படி ஒவ்வொருத்தையா பிடிச்சு வாமன அவதாரம் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஜன்ம அப்படியே வம்சத்துக்கே கொண்டு கொடுத்துட்டாராம் நாரத மகரிஷி. அதனால பெருமாள் பாதர் யாராவது அனுப்பினா தேவலே, ஒரு ஸ்திரீ அனுப்பிட அவருக்கு ஒரு ஏக்கம் தாபம் வந்து கொடுத்தான். ஒண்ணுமே நன்னா இல்லையே, அழகா ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜக அப்படின்னு அழவிடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. சுவாமி பார்த்து அழவிடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. பக்கத்துல வரா மாதிரி வரணும், ஓடி போடணும். எங்கடா போய் தொலைஞ்சா, ஏண்டா படுத்துறா, வந்தாய் போல வாராத, அழ விட வேண்டாமா, ஓர் அழ வேண்டாமா, எங்கடா போனா கிருஷ்ணா, தன்மனஸ்காக ததாலாபாக தத் விசேஷாக ததாத்மிகாக தத் குணான் ஏவ காயந்தியோ நான் ஆத்மாகாராணி சஸ்மரு. புருஷா வீட்டெல்லாம் மறந்துட்டு ஒரு பஜனை பண்ண அது பெரிய விஷயம் கிடையாது. புருஷா வீட்டை கவனிக்காம இருந்தான்னா அது உலகத்தை ஒன்றும் ஒரு பெரிய, அதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய அவமானமும் கிடையாது. ஸ்திரீகள் இதெல்லாம் மீறினா அது விசேஷம். ஸ்திரீகள் மீறதான விசேஷம். கோபர்கள் கூட தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா கிருஷ்ணனோட, அதெல்லாம் பெரிய விஷயம். அதுல கோபிகைகள் வீட்டை தாண்டி போனது எவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. பரீட்சித்து மற்ற இடத்துலலாம் கேட்கிறானா, இந்த குழந்தைகள் என்ன கிருஷ்ணனோட எச்சவர்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா, கேவல ஃப்ரெண்டுன்னு நினைச்சான், சே 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 தப்பு இல்லையான்னு கேட்க வேண்டியதுதான். அப்பெல்லாம் ஒரு கேள்வி கேட்கல பையன். பரீட்சித்து போய் போய் கிருஷ்ண கேவலம் ஃப்ரெண்டு தான் நினைச்சாளா, பரபிரம்மம் தெரியலையா, என்ன இல்லையே. சுவாமி வந்து தன்னுடைய ரூபத்தை காண்பிச்சு தான் பரமாத்மா நிரூபணம் பண்ண வேண்டாமா, என்ன விளையாட்டு வேண்டி கிடக்குன்னு கேட்க வேண்டியதானே. பெருசா கேட்க தோணலையும். கோபிகள் போனாலாம், இவன் ஆடினானா அது எப்படி பண்ணலாம், இது மட்டும் தர்மத்தை மீறண்டு செய்ய, மற்ற மட்டும் தர்மமோ, தன் ரூபத்தை மறைச்சுண்டு பண்றதே அதர்மம் தான். வேஷம் இருக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா கோபிகள் வீட்டுப்படியை தாண்டி வந்துட்டாலும் அவனோட டான்ஸ் ஆடிட்டாலும் பரீட்சை கேட்டான், இது எப்படி தர்மமாகும். நிறைய இடங்கள்ல கோபுரங்களே கேட்டிருந்த இந்த கேள்வி. அதனால சுவாமி பார்த்தார், இந்த ஸ்திரீகளை கொண்டு பக்தியை நிரூபணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டார். அவருக்கு ரொம்ப நாள் ஜோடி இல்லை இருக்கா, ரங்கநாயகி பெருந்தேவி அலர்மேல் மங்காவால ரொம்ப பிஸியா இருக்கா, பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதே இருக்கா, இவருக்காக இல்லையா. பார்த்தார் பெருமாள், யாராவது ஒருத்தர் இறங்கினா தேவையில்லை, ஸ்ரீதேவி இறங்க மாட்டேன்னு ஸ்ரீதேவி இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா. உடனே பெருமாள் இப்படி திரும்பி பார்த்து யார் எடுப்பலான்னு யோசிக்கிறதுல ஒரு கைகூப்பி நின்னாலும், டக்குன்னு பக்கத்துல இருந்தவர் கீழே இறங்கி பகவானோட மண்டிட்டு கைகூப்பி நிக்கிறார். உடனே பெருமாள் தூக்கி வாரி போடுது, என்னடியாச்சு, ஹே பூதேவி என்னத்துக்கு இப்படி வந்து நிக்கிறாய், இப்பெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சாதாரணமா கஷ்டம் வந்தா தானே ஓடி வருவார், பிரம்மதேவரை கூட்டிட்டு வருவி, எப்ப பார்த்தாலும் பூதேவி ஒரு வேலை நேரம் ஓடிடும். இவளுக்குதான் ஸ்வயம் பரமாத்மா நன்னா தெரியறது தானே, நேரம் வைகுந்த லோகம் போக வேண்டியது தானே. இவளுக்கு ஒண்ணு வைகுந்த லோகம் புதுசு ஒன்றும் கிடையாது. வைகுந்த லோகத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனாகத்தான் சுவாமி உட்கார்ந்து இருக்கா. ஆனா பூதேவிக்கு பூமி நிறைய ராட்சசா வந்துட்டா, அசுரா வந்துட்டான்னா முதல்ல நேர போய் பிரம்மாவிட்ட தான் கம்ப்ளைண்ட் ஆகும். நேர போய் முதல் புலம்பல் எங்கடா அப்படின்னா சத்குருநாதன் இடத்துலதான். பூதேவிக்கே பிரம்மதேவன்ற ஒரு சத்குரு வழியா போனாதான் சுவாமி அவதாரம் பண்றேன்றார். நேரடியா போயிடுச்சுன்னா அதெல்லாம் பொறுத்துக்கோடி, நம்ம பசங்க தான் விட்டுடு அப்படின்றார். கண்டுக்க மாட்டார், விடு 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 பொறுத்துக்கோ, சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமோ பாயினோ அனித்யாக தாம் சுதீக்ஷஸ்வ பூதேவி அப்படின்னு பொறுத்துக்கோ, உனக்கு தெரியாதா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. சில அம்மாமார்கள்லாம் போனோம், ராத்திரியும் தூங்க மாட்டேங்கிறா, பகல்லையும் ஒரு வேலை பண்ண விட மாட்டேங்கிறது, குழந்தைய வச்சு என்ன பண்றது அப்படின்னு. என்ன பண்றது, நீதானே பெற்ற மாத்ரு தேவ பவ வளர்த்துக்கோ அப்படிங்கிறது. அதனால சுவாமி கிட்ட போக மாட்டேங்கிறாலும் பிரம்மதேவர் வழியாக வராதான். பார்த்தாலும் இதேதான். ஒவ்வொரு தடவையும் பாருங்க, பூதேவி தான் முதல்ல இனிஷியேட்டிவே எடுக்கிறார். பெருமாள் பூமியில் அவதாரம் பண்றதுக்கு முதல்ல அதுக்கு முதல் படி எடுத்து வைக்கிறது யாருன்னா பூதேவி தான். நேரடி கஷ்டம் அவளுக்கு தான். உடனே வேகமா பிரம்மலோகத்துக்கு போவா. உடனே எல்லா தேவரும் ஆமா நாங்களும் வரோம் எல்லாருக்கும் வெக்கமா இருக்கும் தனியா போறதுக்கு. இந்திரன் பார்த்தா, நான் எப்ப பார்த்தாலும் போய் கஷ்டம் சொல்ல முடியுமா,
நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா சொல்றானா தன் மனைவி இடத்துல. எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அவ கேட்டா என்ன கஷ்டப்படுறது? பசங்க எவ்வளவு பேர் எவ்வளவு டென்ஷன் கொடுக்குறான்னு தெரியுமா? அதெல்லாம் மறக்கிறதா போனா போறதுன்னு டான்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னமோ தப்பா நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு. ஆனா ஒரு பூதேவி கிளம்பினான்னா எல்லா தேவர்களும் கூட சேர்ந்து விடுறாளாம். பிரம்மதேவர்கிட்ட வந்துடுறாளாம். உடனே எல்லாருமா கிளம்பி திருப்பாக்கடல் போறாளாம். பிரார்த்தனை பண்றாலும் உடனே பெருமாளும் கருடாருடனா வரார். பயம் தெஜத பத்ரம் பயப்படாதீங்கோ. ஒவ்வொரு தடவையும் பூதேவி தான் கிளம்ப வேண்டியிருக்கு. வராகவதாரம் எதுக்காக? முக்கியமா பூமிக்காக மட்டும்தான். வேற யாருக்கும் இந்திரனுக்குலாம் கிடையாது. சில அவதாரங்கள்லாம் இந்திரனுக்கு விலையே கிடையாது. அதுல வராகவதாரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்திரனுக்கு விலையே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். சமயத்த கோபமா ஒரு சில அவதாரங்கள்லாம் இந்திரனுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு. அந்த வராக அவதாரம் மானமுள்ள ஒரு அவதாரம். அல்பப்பை இந்திரனுக்காக அவதாரம் இல்லை. உத்தமமான சுவாயம்புவ மனு சதரூபாவுக்காக ஒரு அவதாரம். ஜம்மன் தப்பு பண்ணிட்டு காலில் விட இந்திரனுக்காக இல்லை. தப்பே பண்ணாம பக்தியோடு இருக்கக்கூடிய மத்தவாளுக்காக ஒரு அவதாரம் வராக அவதாரம். ஆச்சரியம். அவ்வளவு சக்தி. அதனால தாயார் பார்த்து பெருமாள் கேட்டார், இப்ப என்ன கஷ்டம் வந்தது? கலியுகம் தானே பிரபோ, இப்ப கஷ்டம் வந்ததுன்னு காலில் வேலை. அடியாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்க. என்ன அனுகிரகம் பண்ணணும்? ஆனந்தமா உங்களுடைய நாமத்தை சுகமா நான் பாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ரிலாக்ஸா கிளம்புறேன் அப்படின்னு. பெருமாள் கிட்ட எங்க போறேன்? என்னோட பூமிக்கு போறேன். ஏன் வைகுண்டம் கசக்கிறதா? இருந்தாலும் பெரியாழ்வார் இல்லையே இங்க. இங்க இருக்கிறவாள் உங்களுக்கு ஒண்ணு பல்லாண்டு பாடுறாளா? யாரோ ஒருத்தர் பல்லாண்டு பாட சொல்லுங்க. யாரும் மனப்பாடம் கூட பண்ணல இன்னும். அவர் அன்னைக்கு பல்லாண்டு பாடி யாரோ ஒருத்தர் பாடுறாளா? என்ன வாழ்க்கை கஷ்டமே கிடையாது. நீரும் சுகவாசி ஒரு அசுரப்பயனும் வர்றது கிடையாது. எல்லாம் அப்படியே கிடக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இருக்கு. அது என்ன நடக்கிறதுனே தெரியறது இல்லை. ஏதோ இருக்கு, எல்லாரும் இருக்கு. ஒரு சுகமா இல்லை. அந்த பல்லாண்டு அவர் பாடினது மனசு அடிச்சுக்கிறது. என்ன அடிச்சுக்கிறது? அவரோட சேர்ந்து உனக்கு ஒரு பல்லாண்டு பாடணும்னு மனசு அடிச்சுக்கிறது. நீ நன்னாருன்னு சொல்றதுக்கு ஒரு புத்தி வரணுமே. அந்த புத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு வரலையே, பூமியில இருக்கு. அவருக்கு வந்துருத்தே சுவாமி. அதனால அவரோட இருந்துட்டு நீ நன்னாருன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை. அது ஒரு குதூகலம், அது ஒரு ஆனந்தம், அது ஒரு விசேஷம். குழந்தைகள் சமயத்தில் அப்பா அம்மா பேரை சொல்லு ஓய் அப்படின்னு நம்ம மிரட்டுவோம். அது சிரிச்சுட்டே ஓடும். சமயத்தில் குழந்தைகள் நம்மளை விட சின்னது, நம்ம தூக்கி விட நம்மள நீ வா போன்னு பேசும். ஆனா அது ரசமா தானே இருக்கு. அப்பா மகள் ரசமா தான் இருக்கு. உரிமையோட பேசுறது. நான் தூக்கி வளர்த்தேன், என்ன நீ வா போ பேசுறேன்னு தோன்றதில்லை. அது ஒரு உரிமை தானா வர தோணும். அந்த மாதிரி பூதேவி சொன்னா எனக்கும் உமக்கு ஒரு பல்லாண்டு பாடணும்னு ஆசை. அது இல்லாதபடிக்கு என் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை. இதான் சரியான சமயம் சுவாமி. பெருமாள்களை என்ன பாடம் சொல்லி கொடுக்க போறாய்? என்ன பாடமா? நாம சங்கீர்த்தனம். இதான் பாடம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். நீ பாகவத்துல எதை திரும்ப 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 சொல்லியிருக்கீரோ அத தமிழ்ல சொல்ல போறேன். சாதாரண பாமர ஜனங்கள் தெரிஞ்சுக்கும்படியா சொல்ல போறேன். வேதம் சொன்ன விஷயங்களை சாதாரணமா சொல்ல போறேன். எனக்கு ஆசையா இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு உங்க கதையை சொல்ல போறேன். இந்த குழந்தைகளை கதை கேட்கறது பிடிக்கும். அம்மா தானே கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வைபவத்தை சொல்லணும்னு ஆசை, பாடணும்னு ஆசை. வாயார பாடணும். பெருமாள் இங்க பாட வேண்டியதானே. இங்க பாடலாம். கோஷ்டி நன்னா இல்லை. இவாளுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது. இப்படியே உட்கார்ந்து இருக்கா. அப்படியே பாடினாலும் இவாளுக்கு இந்த குணங்கள் பெருசா ரசிக்கிறது இல்லை. உத்காய தீனாம் அரவிந்தலோசனம். கோபிகள் கீழே மேல பார்த்து கிண்டல் பண்றாங்க. வைகுந்த லோகத்தை பார்த்து தண்டனை உட்கார்ந்துருக்கல. எங்க வாங்கோ. இந்த கிச்சா பொய் சொல்ற அழக பாருங்க, வெண்ணத்திட அழக பாருங்க, அது மாட்டின முழிக்கிற அழக பாருங்க, அது உரல்ல கட்டுப்பட்டு கிடக்கிற அழக பாருங்க, மருத மரத்தை முறிக்கிற அழக பாருங்க, மண்ணை திருட்டு நான் திங்களேன்னு பொய் சொல்ற அழக பாருங்க. இந்த அழகு எதுவுமே நாராயணனுக்கு கிடையாது. இதுல ஏதான ஒண்ணு நாராயணத்தை சொல்ல முடியுமா? பெரிய நாங்க ஒத்துக்கிறோம், இல்லேன்னு சொல்ல. ஆனா கிருஷ்ணனுக்கு முன்னாடி நாராயணன் ரொம்ப பாவமாத்தான் இருக்கு. இருக்க மரியாதைக்குரியவர்.
அன்புக்குரியவன்னா கண்ணன் தானே. அன்புக்குரியவன் நாராயணன் இல்லை, அன்புக்குரியவன்னா கண்ணன் தானே. அதனால மரியாதையா நாராயணன் சொல்லி இடத்துல கிருஷ்ணா குருவாயிருப்பா, மரியாதையா நாராயணா மோட்சத்துக்கு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சொல்லியாச்சு, மோட்சம் நிறைய கிடைச்சு கொடுத்து. அப்புறம் அப்பா கொஞ்சம் அப்படி கல் கண்டு போட்டுருக்க மாதிரி கிருஷ்ணா குருவாயிருப்பா, ரொம்ப நேரமா ஏதோ கஷாயம் குடிச்சா மாதிரி அப்படியே நம்ம அப்படி காரமா இருக்கு. நாராயண நாராயண அஜான வரைக்கும் சொன்ன நாராயணா, அஜான வரைக்கும் நாராயணா. நிறைய பேருக்கு நாராயணால சாகும்போது சொல்லணும்னு தோணி போயிடுது. இப்பெல்லாம் நிறைய பேர் அஜான உபாக்கியான கேட்கிறவாளா கடைசி சமயத்துல நாராயணா சொன்னா போதும் தீர்மானம். கிருஷ்ணான்னு அப்பொழுதே சொல்லணும்னு தோணும். இந்த லீல, இந்த ரசம், அந்த அழகு, அந்த குறும்பு தானா வருது. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் அசிதம் மதுரம் ஹதயம் மதுரம் கமனம் மதுரம் வைகுண்ட பதேன்னு சொல்ல வேண்டியதுதானே இல்லையா? மதுராதிபதே அகிலம் மதுரம். மதுராதிபதிக்கு தான் மதுரம். நாராயணனுக்கு அவ்வளவு மதுரத்தன்மை இல்லையா? இருக்கா, நமக்கு உபயோகம் இல்லையோன்னு அது ஒண்ணு இருக்கணும், நமக்கு உபயோகமா இருக்கணுமோன்னு. ஐயோ இங்க சக்கரை இல்லையா? ஐயோ இங்க ஆத்துல டப்பா முழுக்க சக்கரை இருக்கணும் சில நேரத்துல மாமிகள்லாம். ட்ரெயின்ல போகும்போது கேட்டா ஆத்துல இருக்குன்னு, நிறைய இருக்கு அப்படின்னு, சமயத்த கடையில இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டாமா? நம்ம அனுபவிக்கும்படியா இருக்கணும்னா கண்ணன் தானே. அதனால வாயார பாடணும், நல்ல கோஷ்டி வேணும் சுவாமி. இங்க பெரிய கோஷ்டி இல்லை. ஏண்டி ஸ்ரீதேவி நீள இருக்கா சுவாமி, இருந்தாலும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கோபிகள் கோஷ்டி போல ஒரு கோஷ்டி வருமா? அவதானே கோபிகா கீதம் பாடின, அதுக்குதானே தாசாமாவி அபு சௌரீகி ஸ்மயமான முகாம்புஜக ஈதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதக. நாராயணன் அப்படி ஆவிர்வதிக்கல, கண்ணன் தானே ஆவிர்வதிச்சான். ஏன்னா கோஷ்டி அப்படி ஜோரா பஜனை பண்ணா, கோபிகள் பஜனை பண்ண உடனே சாக்ஷாத் மன்மத மன்மதக தாசா, அவ்வளவுதான் மேல போகாது. தாசாமாவிரபூ சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜக ஈதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதக. அப்படி அழகா இருந்தாராம். கோபிகளுடைய கீதம் கேட்டுட்டு கண்ணன் அது வரைக்கும் அவ்வளவு அழகே கிடையாது. கண்ணனுக்கு அன்னைக்குதான் சாக்ஷாத் மன்மத மன்மதக காமனார்த்தாதை. அப்பதான் பகவானுக்கு அவ்வளவு அழகு கூடிடுத்தான். கோபிகள் அறிவொன்றும் இல்லாத கூட என்னவா பாடுறதுகள். சின்ன குழந்தை திருப்பாவைய பஜனையே பாடுறது எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமாகிறது. என்னவா பாடுறது இல்லையா? அது மறந்து உளறினா கூட அது ரசமா இருக்க ஒழி அசிங்கமா இல்லை. யாரோ பெரியவா மறந்தானா பேச கூட தெரியல சி அப்படின்னு. அந்த குழந்தைங்க மறந்து அப்புறம் திரும்பி முதல்ல ஆரம்பிக்கும். விட்டுறதே மனது திருப்பி முதல்ல அமர் ஜன்மாதிய ஆரம்பிச்சு ஜெயதி தேதிகம் ஜன்மனாவிரதக ஞாபகம் வச்சு திருப்பி சொல்லுவோம். அது ஒரு அழகா இருக்கு இல்லையா? அது போல தன்னை மறந்து கண்ணனை அனுபவிச்சு ரசிக்கக்கூடிய ஒரு கோஷ்டி அமையணுமே, ஒரு கோஷ்டி அமையணுமே. அது 500 பேர் சாப்பிட கூப்பிட்டுருக்கோம், எல்லாரும் சாப்பிட்றா, அப்படியே போடுறது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா. யார் முகத்துலையும் ஒரு ரசம் இல்லை, ஒரு சுகம், ஆனால் சாப்பிட்றா. நமக்கே பயமா இருக்கு. அடுத்த பந்திக்கு வருவா, நல்லா இல்லை போல இருக்கு, யாரும் ரசிக்க மாட்டேங்கிறாள், பக்கத்துல கலந்துக்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு ஒரு கவலை வந்து இந்த மாதிரி இருக்கு கொண்டா இன்னும் அப்படி அப்படி பரவணம் இல்லையா? அதுக்கு கோபிகைகள் கோஷ்டி விசேஷம். கோபிகைகள் கோஷ்டி அமக்கலமா இருந்துதான். நீ அது சொல்லுடி இதை சொல்லுடி ஒருத்தி பூதனா லீல எல்லாம் பண்றாளோ. கோபிகள் கோஷ்டி கிருஷ்ண லீலால மயங்கி கிடக்கிறது, எதையும் யோசிக்கலையா? அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு கோஷ்டி வேணும் சுவாமி. பகவான் சிரிச்சார். ஸ்ரீதேவி பார்வை பார்த்தார். இவளை அனுப்புறேன் பா அப்படின்னு தாயார் சிரிச்சா. அவளை அனுப்புறதுக்காக தான் இத்தனையும் பண்ணேன். அவள் கிளம்பணும், அவள் கீழே போய் நிரூபணம் பண்ணணும். என்ன புலம்புறா தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அப்படி பேசிட்டு இருக்காங்க லீலைகள்லாம். அவள் ஸ்ரீதேவி நிறைய அனுபவிச்சிருக்கா, சீதையா ருக்மிணியா நிறைய அனுபவிச்சிருக்கா, நீலாவும் ராதிகா அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கா. பூதேவி அவளை அனுபவிச்சிருக்கா, ஆனா அந்த பிரேமையுடைய எல்லையை அவள் அனுபவிக்கலையா. அப்படி இவா சொல்ற மாதிரி அவளால் அனுபவங்கள் சொல்ல முடியல. திரும்ப வராகமூர்த்திக்கு வந்ததையே சொல்லிட்டு இருக்கா.
என்னமா தூக்கி வந்தார் தெரியுமா, எப்படி கட்டி பிடிச்சிருந்தா தெரியுமா, என்னமான மடியில வச்சிருந்துக்கா தெரியுமா. ஸ்ரீதேவி சிரிச்சா, நான் கெடுதல் செய்திருக்கேன். சுத்வா குணானுபவன சுந்தரா, கல்யாணம் பண்ணிக்கிறத வில்லெல்லாம் எடுத்து உடைச்சாரு. ராதிகா சொல்றா, ஸ்மரகரல கண்டன் நம்ம சீரசி மண்டன் தலைமையில கால் வீடுன்னு கெஞ்சிருக்காரு. 2 பேரும் இப்படி கொக்கு காட்டினாலும் ஸ்ரீதேவி நீலாதேவியும், நீ ரொம்ப பாவண்டி, நீ அப்பப்போ ஓடி வர ஏதோ அவதாரம் பண்றேன்றார். அசுரால வதம் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு, ஏமாத்துறாரு. ஜாகிரதை, நம்ம கோஷ்டியில உனக்கு கூட குறைவா ஒரு அனுபவம் இருக்கா மாதிரி எங்களுக்கு அபிப்பிராயம். நீ இப்படி சொன்னா போதுமே, தானா பத்திக்கும் ஒண்ணு. அது ஸ்திரீகள் இடத்துல லேசா என்ன இருக்கு, பரவாயில்ல, அவ்வளவுதான். பரவாயில்ல அவ டிக்கெட் பண்ணிடுவா, அதுக்கு மேல அதுக்கு விலையே கிடையாது. அதனால லேசா அப்படி கொளுத்தி போட்டாலும். ஸ்ரீதேவி ரொம்ப முக்கியமா பாவண்டி, நீ என்ன பண்ணுவாய் பாவம், இவ்வளவு பேரை சுமக்கிறாய், ஒரு பாட்டுக்கு வரார். ராமனா வந்தா பயம் தெரித்த பத்ரம் மகன் தானே வந்தா. ஒரு தடவை அவனை கூப்பிட்டு வாடி பக்கத்துல உட்காருன்னு சொன்னாரா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு அழகா வில்லெல்லாம் உடைச்சா, என்னமா பண்ணார், என்ன மனவாசம்லாம் அழிச்சுட்டு போனா, அப்போ கூட ஒன்று திரும்பி பார்த்தாரா? பாவண்டி நீ. ராதிகாவை சொல்றா, நீலாதேவி தான் ராதிகா அவ சொல்றா. பூதேவி பார்த்தா, அனுபவிச்சு ஆகணும். பொறுக்கவே இல்லை. அச்சோ நிறைய இழந்துட்டான் போல இருக்கே தோணி போயிடுத்தான் பூதேவிக்கு. இந்த அனுபவம்லாம் நமக்கு இல்லையே, சுச்சோ கொள்ள போயிடுதே. அப்பதான் பெருமாள் வேற யோசிக்க, தாயார் மண்டிட்டு கை ஊப்பிண்டா, சுவாமி அனுகிரகம் செய்வீராக. எதுக்கு, நான் பூமியில போறதுக்கு. உடனே பெருமாள், சரி என்ன பண்ண போற, பூமிக்கு போறேன், உன்னுடைய வைபவம் பேசுறேன், உன் நாமத்தை சொல்றேன், எல்லாரையும் திருவடியில கொண்டு போடுறேன், முக்கியமா ஸ்திரீகளா கொண்டு போடுறேன், தெரிஞ்சுதா? இதுவரைக்கும் பொய்கை ஆழ்வாரோ, பூதத்தாழ்வாரோ, பேய் ஆழ்வாரோ, திருமழிசை ஆழ்வாரோ, மதுரகவி ஆழ்வாரோ, நம்ம ஆழ்வாரோ, பெரிய ஆழ்வாரோ, உனக்கு ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்தாளா? கோபிகள் நாங்கள்லாம் 10 ஸ்திரீ சேர்ந்து 100 ஆக்கணும், 100 1000 ஆக்கணும், 1000 16,000 ஆக்கணும், 16 லட்சமா ஆச்சோம். எத்தனை பேர் அழகா ராசக்கிடைக்கு வந்து ஒருத்தர் 2 பேரா வந்தோம். இவெல்லாம் ஒத்தையா அலைகிறான். நான் பூமிக்கு போய் என்ன பண்ணுவேன், நிறைய ஸ்திரீகளா கொண்டு வந்து இந்த அனுபவி அப்படின்னு நிறைய ஸ்திரீகளை கொண்டு வந்து திருவடியில போடுவேன்பா. உன் இஷ்டப்படி நடக்கும்படியான ஒரு வழியை சொல்லி கொடுப்பேன் கண்ணா நாராயணா அப்படின்ட்டா. பகவானுக்கு பெருமிதம் தாங்கல, சந்தோஷம் தாங்கல. சரி, யார் கர்ப்பத்தை தாயார் சொன்னா, அதுக்கெல்லாம் சமயம் இல்லை, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏண்டி அப்படின்னா, கடகடன் போகணும், கடகடன் வளரணும், கடகடன் பேசணும், கடகடன் பாடணும், கடகடன் கோஷி, எவ்வளவு வேலை இருக்கு. இதுல 10 மாசம் எல்லாம் அம்மாவோட கர்ப்பத்துல ரொம்ப கஷ்டம். 10 மாசத்துல எவ்வளவு வேலை தெரியுமா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்காய் நீ? உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, மற்ற வேலைகள்லாம் வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கணும்னா நீ கர்ப்பவாசம் பண்ணா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு ஒரு வேலையும் பண்ண வேண்டாம், அதனால நீ கர்ப்பவாசம் 12 மாசம் கூட இருக்கலாம், நாங்க இருக்க முடியுமா? இவ்வளவு காரியம் இருக்கு. இதுல அம்மாவோட கர்ப்பத்தெல்லாம் நடக்காது. அப்ப நேர கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்துடுறேன். பகவான் சிரிச்சான். நீ கர்ப்பவாசம் இல்லாம பூமியில பிறந்தா யாரோ பெத்து அனாதியா போட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவாரு. கலியுகம் அப்படி. உடனே தாயார் சொன்னா, இல்லையே, நான் பெரியாழ்வார் நந்தவனத்துல வந்துட்டேன்னா அவர் எடுத்துட்டாருன்னா அவர் குழந்தைய ஸ்வீகரிச்சுட்டான்னா அனாதை கிடையாது. அப்ப நீ யாரும் அனாதைன்னு சொல்ல மாட்டாளணும். அதை தவிர நேரடியா பிறந்த உடனே எனக்கு ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சிருமோன்னு. அப்ப நான் அனாதையா இருந்தாலும் தீனபந்துவா நீர் வந்துருவீன்னு. நான் அனாதையா இருந்தா எனக்கு நாதனா பெரியாழ்வா இருப்பார், தீனபந்துவா நீ வந்துருவியான்னு கோவிந்தா. அதனால நான் பெரியாழ்வாரோட பெண்ணா பிறக்கிறேன். ஒரு திருச்சார், எதுக்கடி பெரியாழ்வார் பெண்ணா பிறக்கணும்? அவரு தான் உன்னை அவ்வளவு அழகா அனுபவிக்கிறார், கிச்சா கிச்சான்னு அனுபவிக்கிறார், மாணிக்கம் கட்டி உனக்கு தொட்டிலாம் போடுறார். இப்ப அழகா நீ வளர்ந்து விட்டாய். நீ அவருக்கு ஒவ்வொரு நாளா வளர்ந்து 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 ஜோரா நீயே பண்ணிட்டு இருக்காய். அடுத்து உன்னுடைய ராசம் இதெல்லாம் தான் அனுபவிக்கணும். அவர் கூட இருந்தேன்னா எனக்கு உடனே கிடைச்சிடும், எனக்கு உடனே ராசக்கீடை கிடைச்சிடும். கஷ்டப்பட வேண்டாம், சமப்பட வேண்டாம், டக்குன்னு அவன் அனுபவிச்சுட வேண்டாம் கண்ணா. அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வாருடைய நந்தவனத்துல அவதாரம் பண்றேன், அயோனிஜியா அவதாரம் பண்றேன்னு சொல்லிட்டாளாம் தாயார். உடனே பெருமாளம் சரின்னு உத்தரவு கொடுக்க தாயார் அகோபாகியம் அகோபாகியம்
அப்படியே கிளம்பிட்டாளாம் ஜம்முன்னு. நேர கிளம்பிட்டாளாம். வைகுண்டத்துலேருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வர சமயம் கரெக்டா ஆடி மாசம். இங்கே வரணும், இங்கேருந்து வரணும். அதனால அழகா அங்க கிளம்பி இங்க வரதுக்குள்ள ஆடி மாசம் வந்துடுத்து. கலியுகம் அதுக்குள்ள 97 வருஷம் போயிடுத்து. கலி பிறந்து 98வது வருஷத்துல கோதையுடைய அவதாரம். கலி பிறந்த 100 வருஷத்துக்குள்ளேயே கோதையுடைய அவதாரம். கலி பிறந்த 43வது நாள் சுவாமி அம்மாள் பெரிய ஒருத்தனோட களி பிறந்த 97 வருஷம் கழிஞ்ச நல வருஷம். அது வரைக்கும் சொல்ற கரெக்டா நல வருஷத்துல ஆடி மாசம் பூர நட்சத்திரத்துல அழகா சுக்லபக்ஷத்துல செவ்வாய்க்கிழமையில ஜோரா விடியற் காலம்பர ஆவிர்பவிச்சா தாயா. அப்பா நீ பொழுது நல்ல பொழுதா விடியணும்னு நிஜமாவே அன்னைக்கு கலியுகத்துக்கு விடிஞ்சது. மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம். யார் சொன்னா கலிபுருஷன் சொன்னா இதையோட என்னுடைய அமங்கலம் எல்லாம் நஷ்டமாயிடுது. ஏன்னு கேட்டா அப்பாடா. ஏன்னா ஒருத்தர் கலியும் கெடும் கண்டு கொண்டு பயமுறுத்திட்டு போயிட்டார் நம்மாள். எல்லாரும் அநியாயத்துக்கு திட்டுறாரு. நான் யார் ஒழுங்காளி அவளை தானே படுத்துறேன். நாம சங்கீதம் பண்றவா பக்கத்துல நான் போறேனா யாருமே நம்மளை கொண்டாட மாட்டேங்கிறான். அப்படின்னு வருத்தப்பட ஒரு ஸ்திரீ வந்துட்டான்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குமோன்னு. அதனால களி பார்த்தா மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம் அபாடா அப்படின்னு நினைச்சான். அதே சமயம் நிறைய பேர் நினைச்சாலாம் ஆத்யம் அமங்கலம் நஷ்டம். பூர நட்சத்திரம் நினைச்சுதான் மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு அமங்கலம் உண்டு. மங்களமும் உண்டு அமங்கலமும் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். மூலம் ஆம்பளைக்கு வந்து கொடுத்துனா ஜோரா அரசாளும்னு மூல நட்சத்திரம். பொம்பளைக்கு வந்துட்டு நிர்மூலம். என்ன அநியாயம். ஒவ்வொரு வாட்டி மூல நட்சத்திரம் பயப்படுமா. ஐயோ பெண் குழந்தை நம்மளோட அவளுக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தி. நம்மளையும் சேர்த்துல படிப்பா. ஒவ்வொருத்தரும் டென்ஷன். செவ்வாய்க்கிழமை நிறைய பேருக்கு ஆகாது. மெட்ராஸ்லாம் டாக்ஸி பிடிச்சோம்னா இன்னைக்கு டாக்ஸி நம்ம வளர்ச்சியும் டாக்ஸி கிடைச்சிருந்தா செவ்வாய்க்கிழமை இல்லை சார் யாரும் வெளில போக மாட்டோம் வாங்குறதுக்கு. அதனால ஒன்றும் குழப்பே இல்லைன்னு. செவ்வாய்க்கிழமை ரொம்ப வருத்தம். செவ்வாய்னு தோணலை யாருக்கும். செங்கனிவாய்னு தோன்றது இல்லை. அவள் பார்த்தா பேரு அழகா இருக்கு செவ்வாய். ஐயோ அழகா இருக்கே செவ்வாய் 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 புலம்பிட்டே இருக்கலாமே. செங்கனி வாய் ஒன்றி நோடும் செவ்வாய் ஒன்றி நோடும் செல்கின்றது என் நெஞ்சமே செவ்வாய். எல்லா கிழமைகளை விட இந்த கிழமை மட்டும் கொஞ்சம் கவர்ச்சி ஜாஸ்தி. செவ்வாய் செக்கச்சவேல சிவந்த செங்கனிவாய் அடியாய் கிடந்து உன் பவளவாய். சத்தியம். அது பத்மநாப படியாய் படிப்படியாய் ஏறி படியாய் கிடந்து உன் செவ்வாய் காண்பேனே. செம்மையாய் செவ்வாய் காண்போமே ஜம்முன்னு. அதனால அவள் வர சமயம் கரெக்டா செவ்வாய் செவ்வாயும் பூரமும் குதிக்கிறதா ஹை அப்படின்னு. ஆடியும் குதிக்கிறதா. ஆடி ஆடி குதிக்கிறது. ஆடுறத ஆடி. உடனே ஆவணி ஆணில ரொம்ப ஆடாது ஆடி சொன்ன இப்படிதான் ஆடு நான். ஏன் அப்படின்னு ஆடியில பெருசா ஆடியா வீடு பால் காய்ச்சப்படாது, அங்க போகப்படாது, இங்க போகப்படாது. ஆடியில உருப்படியா ஒரு காரியம் பொண்டாட்டி புருஷனை பிரிச்சு தனியா அனுப்பணும் தான் நடக்கும். வேற ஒரு காரியம் உருப்படியா நடக்காது. அதனால ஆடி கழிஞ்சு பார்க்கலாம். ஆனா கிரகப்பிரவேசம் ஆடிக்கு முன்னாடி ஆடிக்கு அப்புறம் நல்ல விஷயம் ஆடிக்கு அப்புறம் அப்படின்னா சில பாக்கியவான்கள் மட்டும்தான் ஆடியுடைய பலம் தெரியும். பாண்டரங்க பக்தர்கள், பூரி ஜெகநாத பக்தர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் வாசக்காரர்கள் இவாளுக்கு மட்டும்தான் ஆடி சிரேஷ்டம். அதனால ஆடியுடைய மகிமை தெரியறதே இல்லை சத்தியமா. கேரள தேசம் ராமாயண மாசம் கர்க்கட மாசம்னு சொல்லி ராமாயணம் அனுபவிச்சோம். மற்ற எல்லாருக்கும் ஆடிக்கு ஒண்ணு பெரிய ஒரு மரியாதை கிடையாது. ஆடி வந்து கொடுத்தா கல்யாண மண்டபம்லாம் காலியா இருக்கும். இப்ப போய் சத்தங்கள் கிட்ட எல்லாரும் கொடுப்பா. ஆடியில வச்சுக்கலாம் ஆடியில வச்சுக்கலாம் ஆடியில வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆவணியில கேட்டான்னு தரமாட்டோம் முகூர்த்தம் அப்படின்னு. ஆடிக்கு முன்னாடி ஆடியில ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி இதெல்லாம் மட்டும்தான் விசேஷம். அதனால ஆடி ஒரு ஆட்டம் ஆடித்தான் பூரம் ஒரு ஆட்டம் ஆடித்து திருச்சூர் பூரம் மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பூரம் அது ஒரு ஆட்டம் ஆடித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பூரம் ஒரு ஆட்டம் ஆடித்து ஆடி ஒரு ஆட்டம் ஆடித்து அது ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி செவ்வாய் எப்படியே குஷியா ஆடி
3 தோழி ஒரு தோழனோட கையை போட்டு வந்தாலும் செவ்வாய் ஆடி பூரம் ஆடி பூர செவ்வாய் 3 தோல் மேல கையை போட்டு அப்படியே சுவாகத்தம் சுஸ்வாகத்தம் நின்றுட்டான். சுவாகத்தம் வாங்க 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 உபாடா 3 சேர்றது கஷ்டமோ. அவன் 3 சேர்ந்து அப்படி நின்றுதான். அம்மா வா 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 அப்படின்னு காத்துன்ற கிடக்க அழகா விடியற காலம்பர அழகா திருடன் கூட வர சமயம். பெருமாள் கிட்ட கூட எதவான திருடுற சமயம் அது. அதுக்குதான் நிர்மால்யத்துக்குலாம் ஓடுறோம் குருவாயூரப்பனை பார்க்கறது. ஏன்னா அவன் பெருமாள் கலக்கத்துல இருப்பார். அப்படியே கொள்ளையடிச்சிடலாம். கிருஷ்ணா மோட்சம் தான் வந்து கிருஷ்ணா குருவாயூரப்பா நீ வேணா நீ வேணா அப்படி மயங்கியே கொடுத்துடும். அது நீ என்ன கொடுப்ப? நான் திரும்பி ஒன்னையே கொடுப்பேன், ஒன்னையே வாங்கிப்பேன். சரி நல்லா இருக்குது. என்கிட்ட இருக்க ஒன்றை கொடுப்பேன், உங்ககிட்ட இருக்க என்ன வாங்கிப்பேன். சுகம் அது. அதனாலதான் நிர்மால்யத்துக்கு எத்தனை பேர் நிக்கிறா அப்படின்னா அப்ப எதுக்கடாலும் கிடைக்கும். பெருமாளும் தன்னை மறந்து மயங்கி கிடக்கிற ஒரு காலமும் நிர்மால்யம். அதனால அந்த விடியற் காலம்பர பொழுது வைகரை பொழுது ராத்திரியும் இல்லை பகலும் இல்லை, ரெண்டதோட சந்தியா வேலை. அஜ்ஞானம் முடிஞ்சு ஞானம் ஆரம்பிக்கும்படியான ஒரு சமயம், அருணோதய சமயம். அழகா பெரியாழ்வார் எழுந்தாச்சு. ஜோரா நந்தவனத்துக்கு போறான். அமக்களமா நந்தவனத்துக்கு போறான். என்னமோ தெரியல சந்தோஷம், என்னமோ தெரியல ஒரு குதூகலம், என்னமோ துள்ளல், ஒரு நடையில ஒரு துள்ளல், என்னமோ ஒரு ஆனந்தம். அப்படி கிருஷ்ணனை பத்தி பாசுரம் எல்லாம் பாடிட்டு ஜாலியா அப்படி போற. பன்னீர் திருமணம்லாம் விட்டு அவரு ஆடிட்டே போறார். தன்னை மறந்து ஜோரா நீ பகவான் இப்படி மாலை கட்டணும். என்னமோ தெரியல அன்னைக்கு ராத்திரி தூக்கத்திலேயே சிரிச்சுட்டு இருக்காரு. தூக்கத்திலேயே மனசு அப்படியே மயங்கி கிடக்காது. நாளைக்கு என்னமோ மாலை ரொம்ப விசேஷமா கட்டணும்னு தோன்றதான். இப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாள் ராத்திரியா எனக்கு தெரியும் நாளைக்கு மாலை எப்படி கட்டணும்னு. நாளைக்கு இந்த மாதிரி மாலை கட்டலாம் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரியா தோணுது. விதவிதமா எல்லா புஷ்பங்களையும் எடுத்து ஜோரா சுகந்தம் நல்லா தண்டியா ஜம்மு அமக்களமா ஒரு மாலை கட்டணும், சாமி கமக்களமா ஒரு மாலை கட்டணும் ஒரு தீர்மானம் இப்படி வரா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிண்டு ஜோரா கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுண்டு அமக்களமா வந்துட்டார். அழகா வந்தார். ஜோரா புஷ்பம் எல்லாம் அப்படி பறிச்சுட்டு இருக்கார். பட்சிகள்லாம் அப்படி லேசா அப்படி கூவின் இருக்கு. ஒரு பக்கம் சந்திரனுடைய வெளிச்சம், இன்னொரு பக்கம் அருணோதய வெளிச்சம். நட்சத்திரங்கள் அப்படி பரவ பிரகாசிக்க, பூர்வ நட்சத்திரம் தகதகதான் ஜொலிக்க, அப்படியே ரொம்ப ரொம்ப ரமணீயமயமான ஒரு வேலை. இந்த உஷக்காலம் ரமணீயமயமா இருக்கும். அப்படியே என்னமோ மகாபாவி கூட சாத்வீகமா இருக்கிற ஒரு காலகட்டம். உஷக்காலத்துல எழுந்துட்டோம்னா உடம்புல அப்படி என்னமோ பண்ணும். அது விடிய விடிய முழிச்சுன்னு அந்த உஷக்காலத்துல அப்படி ஆரம்பிக்கிற சமயத்தை அப்படி என்னவோ பண்ணும். அது ராத்திரி முழுக்க முழிச்சுருக்கு. அந்த 3-4 மணிக்கு அப்படி என்னவோ பண்ணும். அது மாதிரி ராத்திரி முழிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அட்லீஸ்ட் வைகுண்ட ஏகாதசிக்காவது முழிங்கோட்டு. ஏன்னா அந்த ராத்திரி அப்படியே குறைஞ்சுட்டு வந்து இது முடிஞ்சு இது ஆரம்பிக்கிற வேலை. அது ஒரு அழகது. அந்த பின்னிரவு அப்படின்னா பின்னிரவு முடிஞ்சு அப்படி இந்த காலை பொழுது இன்னைக்கு புதுசா புஷ்பம் எல்லாம் மலர்ற சமயம். புஷ்பம் எல்லா புஷ்பம் ராத்திரி மலர்ந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா மலர்ந்து நன்னா மலர்ற சமயம் உஷக்கால். அப்படியே மலர்ந்து அப்படியே அந்த குப்புன்னு வாசனை ஃப்ரெஷ்ஷா அந்த வாசனை. அப்பதான் அதுக்கப்புறம் நிறைய பேர் உகந்த அப்படி முகந்த வாசனை தான். முதல் புஷ்பம் அப்படி மொட்டு வெறிஞ்சு அந்த வாசனை குப்புன்னு அப்படி பரவற சமயம். நல்ல வெயில் காலத்தை கூட காத்து சில்லுன்னு இருக்கும். இந்த உஷ காலத்தெல்லாம் எப்பொழுதுமே ஒரு லேசா ஒரு குளிர்ச்சி இருக்கும், ஒரு தணுப்பு இருக்கும். அதுல அழகா ஒரு பாட்டுக்கு தேவேன்னு அழகா மனசுக்குள்ள அப்படி பகவான் நாம் லேசா முணுமுணுக்கிறார். இந்த உஷ காலத்துல லேசா அப்படி மந்திரங்கள்லாம் சொல்றது நல்லா இருக்கும். அழகா உட்காந்து அப்படி நாமஜபம் பண்ணும்போது ஜோரா இருக்கும். லேசா நம்ம கூட அதிர்ந்து பேச தோணாது. கதவெல்லாம் கூட லேசா திறக்கும். தும் தும் நடக்கிற கூட லேசா நடக்கும். பிரிச்சா ஒரு ஆள் அலட்டிக்கவே மாட்டான். அது சுகமான காலம். அந்த காலத்திலே தான் தாயாருடைய ஆவிர்வாவம், பூமி பிராட்டியுடைய ஆவிர்வாவம் ஆயிடுச்சு. பெரியார் அப்படியே வந்தார். துளசி செடி பக்கத்துல போற கஷ்டித் துளசி கல்யாணி
கோவிந்த சரண பிரியே. பெரியார் பக்கத்துல போகும்போதுல அதான் தோணும். கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே. கோவிந்தனுடைய சரணத்துல எப்படி ஒரு பிரீத்தி இருக்கணும்னா துளசி தேவி போல, அவளை போல வேற யாருக்கும் பிரீத்தி கிடையாது. கோவிந்த சரண பிரிய, வேற யாருக்குமே இவ்வளவு பிரீத்தி கிடையாது. தாயார் கூட கோச்சிட்டு போயிடுவாங்க அப்பப்ப, போங்க உங்களோட முடியாது என்னால அப்படி வைகுந்தத்தை விட்டுட்டு திருப்பாற்றலை விட்டுட்டு பெருமாள் திருவடியை விட்டு நகர்ந்துருவாங்க. துளசி ஒரு நாளும் சுவாமி திருவடி விட்டு நகர்றதே. அதனால கோவிந்த சரணப்பிரியே. சரணப்பிரியான்னு இருக்கும், ரொம்ப ஃபேஷனா ஸ்டைலா இருக்கும். சரணப்பிரியா அழகான ஒரு திருநாள். எதோ யோசிக்கும். பாகவத் எத்தனை பேர் தெரியுமா கொட்டி கிடைக்கு ஃபேஷனா. கோவிந்த சரணப்பிரியே கச்சித் துளசி கல்யாணி. அவர் துளசி செடி கீழே பார்க்க அப்படி போறார். நன்னா ஒரு குழந்தை. எனக்கும் கோவிந்த சரணமே கதின்னு துளசியே கதின்னு கிடக்கிறதாம். கோவிந்த சரணத்தை ஆசிரயிச்சவர்கள் எனக்கு ஆசிரியம்னு துளசி செடி கீழே இருக்காளாம் தாயார். ஸ்வயம்பூமி பிராட்டி. ஏன்னா இந்த கோபிகா கீதம் கோபிகைகள்லாம் பாடணும் இப்படி கேட்டு இருக்கா பூதேவி. அப்ப ஏ மாமரமே, ஏ பலாமரமே, ஏ செண்பக மரமே எல்லாம் கேட்டே வரா. ஏ தென்னை மரமே, கிருஷ்ணபாத்தியா கிருஷ்ணபாத்தியா கிருஷ்ணபாத்தியா. ஆனா கோபிகைகள் துளசி மட்டும் உனக்கு கன்ஃபார்மா தெரியும்னு சொல்றான். கச்சித் துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பி. உனக்கு தெரியும்டி. ஏன்னா பகவான் உன்னிட்டு விலக மாட்டான். உன்னை திருவடியில வச்சுட்டு இருக்கான். உன்னுடைய பக்திக்கு வசப்பட்டு உன்னை தூக்கி தன் தலைமையில வச்சுட்டு இருக்கானோ. தாயார் கூட வக்ஷத்துல தான் இடம், ஸ்ரீனிவாசன் தான். ஆனா இவன் மட்டும்தான் தலைக்கு மேல வச்சுட்டு இருக்கிறது யாருன்னா துளசி மட்டும்தான். யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. யாரையும் தலைக்கு மேல வச்சுக்கல சுவாமி துளசியை தவிர. அதனால ஏ துளசி உனக்கு சத்தியமா தெரியும்டி. ஏன்னா அவன் மேலேயே உன் வாசனை தானே வருது. துளசி கந்தம் தானே சுவாமி மேல. பத்மநாபர் பக்கத்துல முகந்து பார்த்தோம்னா துளசி நாத்தம் தான் நிறைய வரும். உள்ள நுழைஞ்சு போய் பாருங்க மானசீகமா. வேற நாளைக்கு நுழைஞ்சுட்டு அப்படியே போக வேண்டியிருக்கா. ஒரு சுகந்தம் வச்சுக்கோங்க. அப்போ சுகந்தம் பத்மநாபன் நல்ல பவித்திரமான துளசி கந்தம். நிறைய கந்தம் உண்டு அவருக்கு. ஆனா இந்த துளசி கந்தம் அப்படி எடுப்பா இருக்கும். அவ்வளவு துளசி கொட்டி வச்சுட்டு இருக்கார் சுவாமி. துளசி 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 ஜபிச்சுட்டே இருப்பார். இப்படி யாராவது அப்படி துளசி யாரும் அடிப்பா. துளசி 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 துளசி. யார் துளசி யாரும் அவ பேர் துளசி கல்யாணி மாதிரி அவ ஒவ்வொருத்தர் பேர் அவர் சொல்லிட்டு இருப்பார். மாமி பேரையும் சேர்த்து துளசி 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 துளசி. என்னைக்கா தாயார் உங்களுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கா? முடியாம எடுத்துட்டு கிடக்குறா. யார் இந்த துளசி ஆகிற மாமியா அப்படிதான் கேட்கிறான். துளசி ஆஞ்சிட்டு இருப்பாள் அவளா? அவளே தான். சரி சரி. தாயார் அடையாளமே அப்படிதான் சொல்றான். இது பண்ணுவாள் கோவில், அது பண்ணுவாள், அந்த கைங்கரியம் பண்ணுவாள். ஆனா இது சொல்ல மாட்டலாம். ரொம்ப பேசுவாள்னு சொல்ல மாட்டாளாம். ரொம்ப பேசுறது வரவாள்லாம் ஒன்று ஒன்றும். சாயங்காலம் 4:30 மணி 5 மணி ஆயிருக்குன்னா இங்க நம்ம கோவில்ல வந்து 1 மணி நேரம் நம்ம உங்க கோவில கதின்னு உட்காந்து கிடக்கிறானோ அப்படின்னு வரலாம். இந்த வம்புன்றது மறந்துடுவா தாயார். அதை வெட்டிடுவா. எடிட் பண்ணிட்டு 5 மணிக்கு வந்துட்டான்னா சாயங்காலம் 6, 6:45 வரைக்கும் உட்காந்து 4-5 மாமி உட்காந்துருப்பாள் இந்த குட்டிச்சவத்து மேல. ஆமா அப்படி பெருமாள் இழுப்பாராம். அந்த மாமி தான் முடியாம கிடைக்க அப்படி மோட்சம் கொடுத்துருங்கோ அப்படின்னு. அது ஒரு வசதி தான் வச்சுக்கோங்களேன். குட்டிச்சவத்தை உட்காந்து ரொம்ப பேசணும் 1.25 மணி நேரம் பத்மநாபன் கோவில்ல இருக்கான்னு ஒரு பாக்கியம் ஒண்ணு. வெளியூர்னா பார்க்கில் உட்காந்து ரொம்ப பேசுவேன், திருவிழா உட்காந்து ரொம்ப பேசுவேன். உங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஒரு கோவம் வரத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லி என்ன பண்ண பத்மநாபனுக்கு பிடிச்சி அவன் வம்பு கேட்கிறான். அப்புறம் ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம்னு திருக்கோவிலூர்ல வம்பு கேட்டா மாதிரி மாமியோட மாமி. அப்புறம் வண்டியே ஓ அப்படின்னு அவனும் அதான் நாங்களும் வாய மூடி வந்துடுவோம். அவ்வளவுதான் ஆச்சரியம். பத்மநாப லீல கோடி உண்டு, அனுபவிக்கவே ஆரம்பிக்கல நீங்கள்லாம் யாரும். நிறைய இருக்கு. கோடி 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 சகஸ்திர கோடி 1 லட்சம் கோடி தான் ஒண்ணுமே இல்லை அவருடைய அனுபவத்துக்கு முன்னாடி, லீலைகளுக்கு முன்னாடி. ஆச்சரியம். அந்த துளசி அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவள். சுவாமியுடைய தலையில உட்கார்ந்து இருக்காளாம். அதனால அவன் தலைமையில இருக்கிறதுனால அவன் திருவடியை பிடிச்சுட்டா நமக்கும் கிருஷ்ணன் தலைமையில இடம் கிடைக்கும்னு தாயார் துளசி தேவி கீழே வந்துட்டாள். துளசி தேவி நான் உன்னுடைய சரணப்பிரியா அப்படின்றாங்க.
அவனுடைய சர்மப்பிரியா எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அவ திருவடிய கதின்னு பிடிச்சான பாகவத சம்பந்தம் வேணும். பூமியில வந்துட்டோம்னா பாகவத சம்பந்தம் வேணும். பாகவத சம்பந்தம் அதுதான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையா வரணும்னு வந்திருக்கா. ஆனா அந்த கேப்புக்குள்ள புத்தி மாறிடுத்துனா கலியுகம் வேற பார்த்தாளா. மந்தாஹா சுமந்தமதயோ மந்த பாக்யாயி உபதிருதாக ராயேன அல்பாயுஷக சப்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனாஹ மந்தாஹா. அது சம்சாரிகளோட க்ஷண நேரம் இருந்துட்டோம்னா அவ்வளோ எல்லாம் மறந்து போயிடும். அசாமி நல்லவனாத்தானே இருந்தான். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்ததுதான் அந்த பாடு மாட்டினான், அந்த பாடுபட்டான். அசாமியனை கூட விடுங்க பரவாயில்ல. பரதர் என்ன பண்ணார்? ஏமேனு தானே இருந்தார். ஹரி ஹரி ஹரின்னு ஜபிச்சுட்டு இருந்தார். மான பார்த்தோம் அழடான்னு ஓடினார். அவ்வளவுதான். அந்த அந்த மான பார்த்து தொலைச்சு 3 ஜென்மா சுத்தினார்னா அப்படி ஒரு பயங்கரம். கொஞ்ச நேரம் நமக்கு பாகவதாளோட ஒரு சங்கம் இல்லை, மகாத்மாக்களோட ஒரு சங்கம் இல்லைன்னா உடனே அதல பாதாளத்தை விழுந்துருவோம். நம்மளை கொண்டு கீழே தள்ளிடும். அதனாலதான் எப்பொழுதுமே சத்சங்கத்தோட இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். நிறைய சத்சங்கம் கேளுங்கோ கேளுங்கோ கேளுங்கன்னு பெரியவா சொல்லணும். இது இல்லைன்னா க்ஷண நேரத்துல புத்தி மாறிடும். ஜெயவஜியாளுக்கு தொடர்ந்து சத்சங்கம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வரும்பொழுதே வாங்கோ சுஸ்வாகத்துன்னு உள்ள விட்டுருக்கான். ரொம்ப நாளா பெரிய சத்சங்கம் இல்லை, வாசல் நின்று 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 சத்சங்கம் இல்லாதனால அகம்பா வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு சத்சங்கம் மட்டும் இருந்துருந்தா வாங்கோ சுவாமி அப்படி உள்ள கொண்டு போயிருக்கான். சத்சங்கம் இல்லை. வைகுந்த லோகத்துக்கு போனாலும் சத்சங்கம் அவசியம். இல்லைன்னா கஷ்டம். சத்சங்கம் நடக்கிறதுனால ஒரு வாரம் எல்லாம் வாழ சொல்லிட்டு ஒழுங்கா சத்சங்கம் கேட்கறோம்னு அப்படி ஒரு வாரம் என்னெல்லாம் பண்ணிவிடும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டாம். ஒரு வாரமா சாயங்காலம் யாரும் கூட்டம் இல்லை, சத்சங்கத்துக்கு போன வேலை இருக்கு அப்படி ஒரு சாக்கு சொல்ல வந்துருத்தோணும். சத்சங்கத்தை சாக்கா சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருத்தோணும். இல்லாட்டி சாயங்காலம் ஃப்ரீதான், எங்க வர்றோம் எங்க போலாம் அப்படின்னு நீங்க சொல்ல ஃப்ரீதான் அப்படின்னு. சத்சங்கம் இருக்கிறதுனால இல்லை, சத்சங்கத்துக்கு போகணும்னு வருது இல்லையா. அதனால தாயாரும் துளசி தேவின்னு ஒரு பாகவத சங்கத்தை பிடிச்சு நம்ம அப்படின்னு நிக்கிறாள். ஏன்னா துளசியை பிடிச்சுட்டா தானாவே பெரியாழ்வார் வருவார், அப்ப இவரோடு சேர்த்து விட்டுருவாள். அதனால ஜோரா வந்துட்டா. பெரியாழ்வார் வந்தார், பார்த்தார், துளசி பிடிக்கலாம் வந்தா பொசுக்கு பொசுக்கு ஒரு குழந்தை ஜம்முன்னு இருக்கா. ரொம்ப நேர்த்தியான அவயவங்கள். பார்த்து 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 அச்சோ அடி இது யாருடைய பொண்ணு அப்படின்றாலாம். இழிக்கிறது குழந்தை ஜோரா இருக்கு, அப்படியே புதுசா இருக்கா. துளசி பூ மாதிரி இருக்காங்க. துளசி புஷ்பம் இருக்கு, ரொம்ப சின்னது, ரொம்ப அழகு, நல்ல சுகந்தம். அது ஒரு நளினம் உண்டு, அப்படி கொத்து குத்தா அப்படி இருக்கு. அந்த மாதிரி சர்வயங்களும் கொத்து குத்தா அழகா சேர்த்து நேர்த்தியா இருக்கு. விடுது பாத்தல் அப்படி வாரி எடுத்துட்டாராம். சில இடங்கள்ல இவர் துளசி செடி நடுறதுக்காக பாத்தி வெட்டினாராம். அப்படி பாத்தி வெட்டுற சமயத்துல ஆவிர்பவிச்சானும் இருக்கு. கலப்பை உழுத வழியில சீதை வந்தா போல துளசி செடிக்காக பாத்தி வெட்ட அந்த பாத்தியிலேருந்து தாயார் ஆவிர்பவிச்சாள். அப்படியும் உண்டு. அழகா ஆவிர்பவிச்சுட்டா அவர் பார்த்தா ஜோர அப்படி வாரி எடுத்துட்டார். பெரியவாளுக்கெல்லாம் குழந்தைகள் இடத்துல ரொம்ப பிரீத்தி உண்டு. நம்மளும் பார்க்கலாம், நம்ம குழந்தையா நம்ம இருப்போம் சமயத்துல நம்ம மனசு. அப்ப பெரியவா அவ்வளவு குழந்தையா நம்ம கொஞ்சம் பெரிய மனுஷத்தெல்லாம் காட்டும் பாருங்க, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். கோபிகைகள் குழந்தையா இருக்க வரைக்கும் கிருஷ்ணனும் குழந்தையா பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணா, ஜலக்கிரீட பண்ணா. இந்த குழந்தைத்தனம் மாறி ஆஹா அப்படின்னு தேவதாஸ்திரிகளை பார்த்து ஒரு பெரிய மனுஷத்தனம் காட்டினாலோ இல்லையோ சுவாமி மறைஞ்சுட்டார். இந்த குழந்தையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தையா இருக்க அதனால வாரி எடுத்துட்டு விட்டார் பெரிய ஆழ்வார். சந்தோஷம் என்னமோ தெரியல, இந்த குழந்தைகளை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அது அவருக்கு குழந்தைகளும் கிடையாது. அதுவும் இந்த குழந்தை அவ்வளவு அழகா இருக்கு, என்னமோ தேஜமயமா ஜொலிக்கிறது. பார்த்தாலே மனசு பறி கொடுக்கிறோம். என்னமோ தெரியாமலேயே ஒரு வாஞ்ச. ஏன்னா பூமி பிராட்டி இல்லையா? யாருக்கு பூமியை பிடிக்காது சொல்லுங்க? சுவாமிக்கே பிடிக்கும்னா ஹிட்லர் முதற்கொண்டு எல்லாருக்குமே பூமி பிடிச்சிருக்கு. என் ராஜ்யம் அலெக்சாண்டர் வரைக்கும் காணி நிலமாவது வேணும். எல்லாத்தையும் வெறுத்த பாரதியார் கூட காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்றார். பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ஒரு ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்.
உலகத்துக்கு எது பெரிய சந்தோஷம், நம்ம பேர்ல ஒரு சின்ன நிலம் இருக்கிறத போல சுகம் எதுவும் இல்லை அப்படின்னு. பூமி தேவி மடியில எனக்குன்னு ஒரு இடம்னு சொல்றோம் இல்லையா, அவன் அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் நம்ம பேர்ல இருக்குன்னா அது போல பீஸ் உண்டோ அப்படின்றாங்க. ஹாவ் சம் பீஸ் ஆஃப் லேண்ட், என்ஜாய் பீஸ் அப்படின்னு போட்டு அசந்து போனேன். அப்பதான் போய் ஓ பூமி மேல எல்லாருக்கும் ஆசை. பூமி வேண்டாம்னு சொல்றது யாரா உண்டா சொல்லுங்க. இரண்யாட்சி இரண்யகசி கூட இது ஆதாரமா வச்சுட்டு தான் இந்திரலோகம் சந்திரலோகத்தெல்லாம் பிடிக்கிறான். இதை விட்டுட்டு பிடிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் பூமி பிடிச்சிருக்கு, பாதுகைக்கே பிடிச்சிருக்கோம். என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு. பெருமாள் வந்து உன் காலில் இருக்கணும், நான் அப்படியே உட்காந்து இருக்கேன், அழகா நல்லா இருக்கு, ராஜ்ய பரிபாலனம் பண்ற சுகமா இருக்கு, அப்படியே இருக்கேன் அப்படின்னா பெருமாள் பரவாயில்ல என் காலில் இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டான். பாதுகா இறங்க மாட்டேன்னு பாதுகா தேவி நல்லா இருக்கு, எல்லாம் பாதுகா ராஜ்யம் பாதுகா ராஜ்யம் பாதுகா ராஜ்யம் கேட்கறது நல்லா இருக்கு சுவாமி. இல்ல ராமராஜ்யம் இறங்கி சுவாமி. பாதுகா வரைக்கும் பூமினா ஒரு பிரியம் உண்டு. யாருக்கு பிரியம் இல்லை? பிச்சைக்கார முதற்கொண்டு உண்டு. எல்லாருக்கும் பூமினா ஒரு பிரியம் உண்டு. இவர் ஸ்வயம் பூதேவி வேற ஒரு வாஞ்சை எடுத்துட்டார். இப்படி இப்படி பார்க்கிறார். இவர் யாருடைய குழந்தை? இங்க எப்படி இருக்கு? பெரியாழ்வாருக்கே அனாதியோ யாரோ பெத்திக்கு போட்டுட்டாளோன்னு தோணிடுது. மற்றவாளுக்கு அப்படித்தானே தோணும். அப்ப உடனே அசரீர சப்தம் சொல்லிடுத்து, இவள் உன் குழந்தைதான், அழகா ஆனந்தமா எடுத்து வளர்த்துண்டு வா அப்படின்னு ஒரு அசரீர சப்தம். உடனே பெரியாழ்வார் கண்கள்ல ஆனந்த பாஷம். ஓ கோபி, அவர் ரொம்ப நாள் ஆசையா பெரியாழ்வாருக்கு ஒரு கோபியை பிரத்யட்சமா நம்ம மாத்திரம் வளர்த்து அவளுடைய அந்த விரகம் அந்த பிரேமை எல்லாம் பார்க்கணும் அப்படியே ஒரு ஆசை வந்துவிட்டான் பெரியாழ்வார். அந்த ஆசைக்காகவே பூதேவி கலியுக கோபியா வந்துட்டார். பெரியாழ்வார் கலியுக யசோதா, ஆண்டாள் கலியுக கோபி. இந்த கோபி பிரத்யட்சமா கோபியாக இதெல்லாம் வாசி ஒரு கோபியை பார்த்தா அப்படி இருக்குன்னு தோன்றதா இல்லையா? மீரா சரித்திரம் கிடைச்சா மீரா மாதா பார்த்துருக்கலாம் போல இருக்குன்னு தோன்றதா இல்லையா? பீவி நாச்சியார், ஒரு துலுக்க நாச்சியார், சக்குபாய் ஜனாபாய் சரித்திரம் எல்லாம் கேட்டா தானாவே இவாளெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும், அப்படி ஒரு தேடல் வருதா இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஆசையா ஒரு கோபிய நம்ம மாதுல வச்சுக்கணும். எங்க பொண்ணை காணும்? அவளா கிருஷ்ணனோட டான்ஸ் ஆட போயிருக்காரு. ஏ காணும் பொண்ணை காணும், அதுதான் கிருஷ்ணன் கூட்டு போயிருக்கான். இப்படி சொல்றது ஒரு ஆசையா அவருக்கு. எங்காச்சும் ஒரு கோபி இருக்காடா, வாடா கிருஷ்ணா. சில மாமிகள்லாம் வெண்ணெய் தரையினோட வரமாட்டானா. ஒரு மாமி பார்த்தா இனிமேல் வெண்ணைக்கு பயங்கரால, கிருஷ்ணா என் பொண்ணு உன்னை தேடிட்டே இருந்தாடா அப்படின்னு அப்பப்போ போய் சொல்றாளாம். திருவிழா கண்ண ஏடா ஏன்னா நம்ம பக்கம் வரமாட்டேங்கிற. எங்க மாமி ஓயாத வேலை, காதாலம் ஆடு மேய்க்க போனா சாயங்காலம் வந்துட்டு குளிச்சுட்டு பெரியவன் ஆயிட்டம் பார்த்தா ஒரே வேலை ஜாஸ்தியா போயிடுது. என்ன பண்றது? உங்களுக்கெல்லாம் என்ன மாமி ஆத்திரியே இருக்கள் கண்ணா, ரொம்ப சலிச்சுக்காதரா, ஏதோ நான் கேட்கிறேன்னு இப்படிதான் சொல்லாத. என் பொண்ணு கேட்டா, என்னம்மா கண்ணனை ரொம்ப நாளா ஆளை காணமேன்னு கேட்டா. அப்படியா மாமி, இதோ வரேன் மாமி. வாங்க வாங்க. உடனே மாமி கிட்ட காய்கறி பேக் எல்லாம் வாங்கி தூக்கிட்டு வரான். கண்ணனை அப்படிலாம் பண்ணிருக்கான். சாத்தா மாமி 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 வரானோ. ஏன்னு கேட்டா அவாத்து பொண்ணு கேட்டான மாமி ஆடா வா, நாங்க கூப்பிட்டா வரமாட்டா, யாரும் மாமா கூப்பிட்டா வரமாட்டா, எங்காவது பொண்ணு இருக்காங்க மட்டும் வருவியோ அப்படின்னு விட்டுறாளா மாமி. இந்த கண்ணனை வரவேற்கிறது ஒண்ணு வெண்ண வேணும், ரெடி பெண்ணு வேணும். ரெண்டுல ஏதான ஒண்ணு வேணும். ரெண்டுல ஏதான ஒண்ணு இல்லைன்னா கஷ்டம். பெரியாளர் பார்த்தா வெண்ணையெல்லாம் இவனுக்கு கொடுத்து நம்ம கட்டுப்படி ஆகாது, பெண் இருந்தா கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால இந்த பெண் குழந்தை கிடைச்ச உடனே அவ்வளவு சந்தோஷம். அசரீரி வேற சொல்லிடுத்து, அவளுக்கு நீ வளர்த்துட்டு வான்னு உடனே குழந்தை எடுத்துட்டு போறா. நேர கிரகத்துக்கு ஓடுறா. அழகா மனைவி இடத்துல கொடுக்கிற ஊரே எங்க குழந்தைய தூக்கிட்டு வராரேன்னு பாத்துட்டா. நிறைய பேர் வெடிய காலம் வர வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருக்கா மாமிமார்கள்லாம். இவர் பார்த்து இவர் குழந்தைய எடுத்துன்னு ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்றாங்க. அது லேசா வர அப்படி சிரிக்கிறது சிரிங்கிறது எல்லாம் பண்றதுதான். இவரோட அது பூக்கூடை எடுத்துட்டு புஷ்பத்தை பறிச்சுட்டு வருவாரு பார்த்தா குழந்தைய பறிச்சுட்டு வராருன்னு பார்த்துட்டாரு. ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்றா. இந்த கிருஷ்ண பாசனம் பாடி பாடி மாடு நிற்கிற மாதிரியே ஓ ஓ ஓ ஓ ஓ தாலாட்டு பிரிச்சாரு. அவனுக்கு அழகா வந்துடுது தாலாட்டு. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ பையமளந்தானே தாளேலோ. பிரம்மதேவர் இதை கேட்டு அழ ஆரம்பிச்சுட்டார்.
நாராயணன் என்னாச்சு சுவாமி, எனக்கு தோணவே இல்லையே உங்களுக்கு தொட்டில் பண்ணி கொடுக்கணும்னு. பெரியாழ்வாருக்கு தோணிடுத்தே, ஐயோ அவர் நன்னா இருக்கணும் அப்படி அவாவ ஆசீர்வாதம் பண்ணார் குபேரன் முதற்கொண்டு எல்லாரும். அந்த ஆசீர்வாத பலம் இன்னைக்கு பூதேவி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைய திருவாடி பூரத்துல ஜெகதுதிக்க வந்துட்டார். ஆச்சரியம். அழகா எடுத்து மாமிகள்லாம் என்னது குழந்தை, யாராவது குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, ஓ பெண் குழந்தையா ஜோரா இருக்கு, கண்ணு என்னமா இருக்கு, மூக்கு என்னமா இருக்கு, மூக்கு மொழியுமா லட்சணமா இருக்காளே குழந்தை. அது ஸ்திரீ வந்து மூக்கு மொழியுமா நன்னா இருக்கா சொல்லணும் போகணும். நல்ல மூக்கு நல்ல மொழி இருக்கணும், அப்பதான் மூக்கு மொழியுமா நரசிம்மர் மாதிரி இருக்கணும். சரியான மூக்கு மொழியுமா அப்படின்னா நரசிம்மர் தான். சரியா மொழியுமான்னா நரசிம்மர், மூக்குன்னா வராகர் சொல்லணும். அவ்வளோ பெரிய மூக்கு, அப்படி ஒரு மூக்கு. பிரளயத்துல மூழ்கி கிடக்கிறவர் பூமி வாசனையை கண்டுபிடி ஒரு இழுத்த அப்பயே வந்துடுவார் பூமி பக்கத்துல, இழுத்த இழுப்பு அப்படி. மூக்குன்னா வராகர், மொழின்னா நரசிம்மர், ரெண்டு சேர்ந்தா கிருஷ்ணன். மூக்கு மொழியுமா அப்படி ஒரு மூக்கும் இருந்தவா காணீரே இவர்தானே சொல்றார். வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே நாசாகிரே நவமௌக்திகம். எல்லாரும் இழுக்கிறது மூக்கா கிருஷ்ணனோட. அந்த மாதிரி மூக்கு மொழியுமா ரொம்ப அழகா இருக்காளாம், இந்த தேவதையா இருக்காளாம், பரம பவித்திரமானவள். பெரியாழ்வார் மனைவி ஓடி வந்துட்டா. அவளுக்கு அப்படியே ஆனந்தம். என்ன சுவாமி இதுன்னா, வடபத்திர சாயி கொடுத்த பிரசாதம் டி. வடபத்திர சிரிச்சா, ஆஹா எனக்குதான் 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 எனக்குதான், நான் கொடுத்தல எனக்குதான். அப்பயே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். அங்கேருந்து மலையிலிருந்து எட்டி பார்த்துட்டார் ஸ்ரீனிவாசன். இப்படி பார்த்துட்டார். ஒவ்வொரு திவ்யதேசவரும் இப்படி எட்டி எட்டி அப்பயே பார்த்துட்டான். சிரிச்சாவா வந்து காட்சி கொடுக்கிறாளா, நம்மாழ்வார்க்கு வந்து காட்சி கொடுத்தா போல 108 திவ்யதேச பெருமாள் அங்கேருந்து ஒரு எட்டி. வைகுந்த நாராயணன்லேருந்து அயோத்தியா ராமன்லேருந்து பிருந்தாவன திருடன்லேருந்து நம்ம பத்மநாபர் வரைக்கும் சுடி பார்த்தா. எனக்கு அது ஒரு வருத்தம் தான். ஆண்டாள் ஒரு பாசனம் பாடி இருக்கலாம், நம்ம பத்மநாபர் பார்த்து ஊரையே கலக்கிருப்போமே. ஆண்டாள் ஒரு பாசனம் பாடி இருந்தாருன்னா திருவனந்தபுரத்துக்கு திருவள்ளி சீலி டெய்லி மாலை கொண்டு மாட்டோமா? டெய்லி ஒரு மாலை ஆண்டாள் சூடி கலைந்த மாலை எங்கள் பத்மநாபனுக்கு சாத்திர மாட்டோமா? அதுல கொஞ்சம் பாவமா விட்டுட்டார். எப்படி விட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆச்சரியம். எல்லாரும் அசந்து போறா. அந்த குழந்தை அவ்வளவு அழகா இருக்கு. எல்லாரும் வந்து வந்து அழகா இருக்காரு. என்ன பேர் என்ன பேர்? நான் வந்து நல்ல சுருள் சுருளான கேசம் கோதைன்னு பேர் வச்சுட்டார். சம்ஸ்கிருதத்துல கோதா. கோதா அப்படின்னா ஞானத்தை தருபவள்னு அர்த்தம். நிஜமாவே ஞான சூன்யங்களான நமக்கு ஞானத்தை புகட்டுவதற்காக வந்த ஒரு பூமி தாய் தானே ஆண்டாள். அழகா கோதான் திருநாமம் கோதைன்னு தமிழ்ல. சுருப்பார்குழ கோதை, என்ன சுருட்ட சுருட்டையான முடியும், நல்ல நீண்ட முடியும். கோதை திருநாமம் வச்சுட்டா. உடனே அழகா தொட்டு எல்லாம் போட்டா. ஊர்ல இருக்கவாள்லாம் வந்தா. உடனே கட கட எல்லா ஏற்பாடும் பண்ணா. ஊரே திரண்டு வந்து பாக்குறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரே விஷயம் தெரியுமா? நீங்க பெரியாழ்வாருக்கு விடியற் காலம் வர நந்தவனத்துல ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. பெண் குழந்தையா, ரொம்ப அழகா இருக்கா. கோதைன்னு பேர் வச்சிருக்காளாம். கோதான்னு சொல்லிக்கிறா. போய் பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்க்கலாமா. நிறைய பேர் வந்து பார்த்தாலும் பிராமண மாமிகள்லாம் வந்தா. அழகா இருக்காளே சொல்லு, ரொம்ப அழகா இருக்காளே. அப்படி லேசா அப்படி கொஞ்சம் உங்களுக்கு பாக்கியம். ஆறாவது குழந்தையா இருக்குமோ தெரியல. அது அப்படியே சைலண்டா அப்படி சொல்லுவாங்க. பிராமணர் ரொம்ப நல்லவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அழகா சொல்ற பிராமணால் அடிச்சுக்கிறது இன்னி வரைக்கும் ஆளே கிடையாது. என்னமா பேசுவார், கொண்டாடுற மாதிரி அப்படி லேசா சுற்றாளா கொண்டாடுறாளா கண்டுபிடிக்க முடியாதபடி. அதான் பிராமண ஜீன்ல உட்கார்ந்து இருக்கும். எல்லாரும் வந்தது ஏதோ சொல்லிட்டு இருக்காளா. அதுல நிறைய மாட்டுக்கார கூட்டம் வந்துடுத்து. பெரியாரோட நிறைய மாட்டுக்கார கூட்டம் வந்துடுது. சாமி அவர் பால் ஊத்துறாளா. சாமி வீட்டுல ஒரு குழந்தை வந்திருக்காங்க, கொண்டு குழந்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாமி, நாங்க பாக்கணுமே. தோ இவதான் வந்து பார்த்தா. அச்சு ராஜாத்தி என்னமா இருக்கு, பட்டு குஞ்சலமா இருக்கு. அச்சோடி சொல்லமே, அச்சோ என்ன கட்டியா இருக்கு. அவளுக்கு அப்படிதான் கொஞ்சம் தெரியும்.
என்ன கட்டியா இருக்கு, வெள்ள விளையேன்னு ரொம்ப அழகா இருக்கே சாமி. அச்சோ அப்படின்னு தலையிலேருந்து காலுக்கு அப்படியே தலை அம்மா அப்படின்னு சாலம் இருக்கு. பாருடி எப்படி விழிக்கிறது பாருடி, ஜம்முன்னு இருக்கு. அப்படியே கணத்துல கிள்றாள். அவ கைய வெண்ண நாத்தம், பால் நாத்தம். ஆஹா, கிச்சாவோட நாத்தமாச்சு இது. ஆண்டாளுக்கு அப்பயே பாப்பாட்டிலே முடிவு பண்ணிட்டா. போனா போறதே பெரியார் வீட்டுல வளர்ந்து போவோம், நமக்கு சகவாசம் எல்லாம் மாட்டுக்கார கூட்டம் தான். ஒரு சொல்லிட்ட கண்ணு பாரு வடபத்திர சாய் மாதிரியே இருக்கு, அந்த செங்கனி வாயை பாரு ரங்கன் மாதிரியே இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தரா வர்ணிக்க 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 எல்லாரும் பகவான் விஷயத்தை சொல்லி வர்ணிக்கிறாளா. ஆச்சரியமா இருக்கு. வச்சு சும்மா சொல்லாது, கண்பற்ற போடுது. நீ அழகா இருக்கட்டும் பொண்ணு. சாமி பேர் என்ன சாமி? போதை. போதை என்ன சாமி அர்த்தம் தெரியல. என்ன சாமி அர்த்தம்? சிரிச்சார். ஞானத்தை தருவாளோ, மாடு பால் கொடுக்குற மாதிரியா சாமி? ஆமா, அழகா இருக்கு சாமி பேரு, நல்லா இருக்கு சாமி. டெய்லி நான் குழந்தை நான் பால் கொண்டு தரேன் சாமி. அவ்வளவு ஆசையா பிரீத்தியா அவளுக்கு தானா வந்துடுத்தான். நிஜமாவே இன்னைக்கும் பார்க்கலாம், பிராமணர்களை விட அப்ராமணர்கள் தான் குழந்தைகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி மகிழறதுலாம் அவள் தான். இந்த வாடா போடா வாடி பொடின்னு கூட பேச மாட்டா. வாங்கோ உட்காருங்கோ என்னம்மா கண்ணு பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டான். அதிர்ந்து பேச மாட்டான். அது தெய்வம். அவளை பொறுத்த வரைக்கும் தெய்வம். நம்மள அப்படி கிடையாது. நிறைய இடத்துல பார்த்து போச்சு. நிஜமாவே அவளை மாதிரி கொண்டாடவே முடியாது, கொண்டாடவே முடியாது. மறிக்கொழமா குறத்தினா என்னவா கொண்டாடுற அந்த குழந்தைகளை. அவ உலகத்தை பத்தி கவலையே பட மாட்டான். அந்த குழந்தையோட சந்தோஷம் ஒண்ணுதான் முக்கியம். நமக்கு உலகம் நம்ம குழந்தைய கொண்டாடி தொலைகிறது ஒண்ணுதான் முக்கியம். அவளுக்கு அந்த குழந்தை விளையாடுறது, சிரிக்கிறது, சாப்பிடுறது. சத்தியமா சொல்றேன், அவ குழந்தைகளை வச்சு அனுபவிக்கிற மாதிரி பிராமணாளுக்கு தெரியல. சத்தியத்தை நான் சொல்றேன். நிறைய இடங்களை பார்த்துட்டு என்னமா அனுபவிக்கிறா, என்னமா கொஞ்சுவா தெரியுமா? நம்ம கொஞ்சது கூட கஞ்சத்தனமா இருக்கு. அவ கொஞ்சது அவ்வளவு கொஞ்சுவா. இந்த ஸ்திரீ குழந்தைகள்லாம் கொஞ்சறத பார்க்கணுமே, தாங்குவா தலையில, அப்படி தாங்குவா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பார்க்கறதுக்கு, விசேஷமா இருக்கும். ஜம்மன அழகா வாழலாம். அப்படி பேசுறாள் அந்த மாட்டுக்கார ஸ்திரீகள்லாம். இந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. வாழ் மாமிகள்லாம் பேசிட்டு இருக்கா, வாழலாம் பேசிட்டு இருக்கா. அப்படி கோதை 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 கோதா 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 அப்படி. சில ஸ்திரீகள்லாம் அடுத்த நாள் கண்ணுக்குட்டிலாம் கொண்டு வந்து காமிச்சுட்டா அவளுக்கு. இதை பத்தியா கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு பாத்தியா, பண்ண மாதிரியே வெள்ளவேன்னு இருக்கு பாத்தியா. சில பேர் கோதைய மடிக்க வச்சு சொல்றதா இந்த மாட்டுக்கார கூடும். எங்க வீட்டுக்கு வரியா, உன்ன மாதிரியே ஒரு குட்டி இருக்கு. நாடா குட்டியா கண்ணுக்குட்டி, உன்ன மாதிரியே வெள்ள வெள்ளேன்னு இருக்கும். அதுவும் உன்ன மாதிரியே துரு துருன்னு பார்க்கும். உன்ன மாதிரியே மூக்கு மொழியுமா நன்னா இருக்கும். இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. உனக்கு நீண்ட கூந்தல் இருக்க மாதிரி நீளமா வாழ் உண்டு. இப்படிலாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. பெரியார்கள் அழகா வளர்த்துட்டு இருக்கார். பக்தியோட, பகவத் தியானத்தோட, நாம ஜபத்தோட அந்த குழந்தைய கொஞ்சம் பொழுது கூட நீ கிருஷ்ண கோபியா, நீ கிச்சா தாசியா, நீ கிருஷ்ண காதலியா, நீ நினைக்கிற. இன்னைக்காவது இப்படி கொஞ்சம் இருப்பாள் அவங்க அது குழந்தைய. இன்னைக்காவது நீ துருவனா, நீ பிரகலாத மாதிரி பக்தி பண்ண போறியா? என்ன கொடுக்கிறோமோ அதுதானே அது வாங்கிக்கும். நீங்க மட்டும் இரண்யகசிபுவா இருப்பா, குழந்தை மட்டும் பிரகலாது இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு அட்லீஸ்ட் ஆச்சாரியம் கூட சேர்த்து குழந்தை கிட்ட அப்படி பகவத் சம்பந்தமா பேசணும், பகவத் சம்பந்தமா விளையாடணும். அதுதானே வசக்தி, அதுதானே வசக்தி. பாகவதாளோட கிருஷ்ணனோட நடி பொண்ணே, நீ கிருஷ்ணனுக்கு எந்த மாதிரி கைங்கரியம் பண்ண போறாய்? உனக்கு ஆட்டம் பிடிக்குமா, பாட்டம் பிடிக்குமா? நீ ஜெயதி தேகம் பாடுவியா? அப்பா சொல்லித்தரன் பாடுறியா? 2 நாளான குழந்தைய மடியில வச்சிருந்து ஜெயதி தேதிகம் பாடுறாங்க. யாராவது பாடிந்தாலும் சந்தோஷம், பாக்கியம், ரொம்ப சந்தோஷம். அப்ப அது பிறந்த உடனே பாகவத்தை கொடுத்துட்டாலும் உங்களை மாதிரி பின்னாடி புக்க தூக்கி அலைய வேண்டாமே. அப்படியே பாலோட பாலா கலந்துருமே, ரத்தத்தோட ரத்தமா கலந்துருமோன்னு. அதுதான், அதைத்தான் சொல்றோம். குழந்தைகளை வளர்க்கறதுனா அதுதான்.
அப்படியே விளையாட்டா கொடுத்துன்னு வந்து விடணும். விட்டுட்டாலும் அப்புறம் நீங்க விட்டுட்டாலும் அது பிடிச்சிக்கும் பக்தி. நாரதர் அப்படிதானே கர்ப்பத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி வந்து சொல்லவே இல்லை. நம்ம என்ன பண்றோம், முதல்ல அதுக்கு நல்ல அகம்பாவம், மமக்காரம், லௌகீக விஷயங்கள், நல்ல இன்ஜெக்ஷன் எல்லாம் பூஸ்டர், இந்த வேக்சினேஷன் போடுற மாதிரி நல்லா தடுப்பூசி போட்டு 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 பக்தியை தடுத்து வச்சுருக்கோம். லௌகீகம்ன்ற ஒரு ஊசியை போட்டு போட்டு தடுப்பூசி மாதிரி போட்டு 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 பக்தியை பக்கத்தில் நெருங்க விடாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ட்ராக் மாறி போகும்போது பக்தி பண்ணா தேவலை அப்படிங்கிறோம். இவ்வளவு நாள் அது இஷ்டத்துக்கு அடைய விட்டுருவாங்க. கண்டமே நீங்க விட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசிக்க வேண்டாமா? உங்க பாஷையில சொல்றேன், கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசிக்க வேண்டாமா? அநியாயமா இல்ல இருக்கு. இப்படி கொடுக்க வேண்டாமா? எந்த குழந்தை நம்ம கிட்ட லௌகீக விஷயம் கேட்டது சொல்லுங்க. எந்த குழந்தை அப்பா அம்மா கிட்ட பெருசா மற்ற விஷயமே கேட்கறதா? அப்பா அம்மாவோட அன்பு தான் முதல்ல கேட்கறது. அப்பா அம்மாவுடைய அரவணைப்பை தான் கேட்கறது. அப்பா அம்மா தனக்கு கிட்ட காட்டுற அந்த பிரீதி, அந்த விளையாட்டு தான் அனுபவிக்கிறது. மற்றபடி பிறந்த குழந்தைக்கு அப்பாவுக்கு எவ்வளவு பணம் இருக்கு, அப்பாவுக்கு சொந்த வீடு இருக்கா, அம்மா எவ்வளவு நகை போட்டு இருக்கா, அம்மா என்ன படிச்சிருக்கா, ஏதானும் ஒண்ணு தெரியுமானால குழந்தையும் பிரம்மமும் ஒண்ணு. பத்மநாபர்கிட்ட போய் நீங்க பிஏ படிச்சவங்க எத்தனை பேர் வந்தானா, அது என்னது அப்படின்னு கேட்பார். நீங்க தாசிய பக்தினா இத்தனை பேர் வந்தார், வாத்சல்ய பக்தி இத்தனை பேர் வந்தார், காந்தா பக்தி இத்தனை பேர் வந்தார் அப்படின்னு அவருக்கு அப்படிதான் சர்வே எடுத்து பழக்கம். சுவாமி அப்படி அனுபவிக்கணும். இவர் சொல்றார், கோபிகா கீதம் பாடுறியா, பெருமாளுக்கு மாலை கட்டி போடுறியா, அப்பாவோட வருவியா, ஆச்சரியமா ருக்மிணியை சுவாமிக்கு மாலையை தான் சூடி வேற கலைஞ்சு கொடுக்குறா. உடனே சுருட்டு உட்காந்து ஆஹா நானும் மாலை சூட்டணும் அப்படின்னு தோணி போயிடுத்தான் குழந்தைக்கு. இப்படி எல்லாம் சொல்லி 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 பக்தி பூர்வமாக சொல்லி கொடுத்துருக்கார் குழந்தைக்கு. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணனுமா ஜோர கோதை கண்ணனோட வளர்றா. இவளுக்கு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் சொல்லக்கூடாது, நாளொரு லீலையும் பொழுதொரு கண்ணனுமா வளர்ற. காதால கோவர்த்த கிரிதாரி, சாயங்காலம் பிராமண பத்னி அனுகிரகம், இதுக்கு மத்தியானம் சாப்பிடும் பொழுது ஆச்சரியமா வனபோஜன லீலா. நாளொரு லீலா பொழுதொரு கண்ணன் அனுபவிக்கிறார். அவர் அப்படிதான் அனுபவிக்கிறார். அழகா பால் கொடுத்தாருன்னா கிருஷ்ணனோட பால் கதை தெரியுமா உனக்கு அப்படின்றார். இன்னைக்காவது குழந்தை அப்படி மண்ணில் வளர்றது, மண்ணில் விளையாடுறதான், மண்ணு எடுத்து இப்படியே பார்க்கறதான். பெரியாள் என்ன மண்ணு சாப்பிடணும்னு தோன்றதா அப்படின்னாரு. ஆமாப்பா சாப்பிடு, நம்மளால பிச்சு விட பிச்சுங்க, பெரியாள் சாப்பிடு அப்படின்னு சாப்பிடு. ஏன்பா சாப்பிட சொல்ற? கண்ணன் வாயில போட்ட மண்ணடி நீயும் போட்டுக்கோ, வாயில மண்ணு போட்டு மென்று சாப்பிட்டு சுகமா இருக்கும். எடுத்து வாயில போட்டுக்கிற சுயம் பூமி தானே. ஆச்சரியம். அப்படி கிருஷ்ண ஸ்மரணையோட வளர்க்கிறார். கோதையும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வளர்க்கிறார். அழகா வளர்றா, தவழறா, நடக்கிறா, பேசுறா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா, மழையில பேசுறா. கிச்சா வந்தான், கிச்சாக்கு என்ன பிடிக்கும், கிச்சாவா கிச்சா அக்கா அக்கா அப்படின்னு அக்கா கிச்சா பூ வேணும் அப்படிங்கிற. கிச்சா மம்மம் சாத்தான் அப்படிங்கிற. கிச்சா அக்கம் வேணும் அப்படிங்கிற. அப்படி அது என்ன அனுபவிக்கிறதோ அதை பேசுறது. கோவில மணியை பார்த்தா அடிக்கிறது, அழகாக பிடிச்சி அடிக்கிறது. ஒன்று எதுக்கடி பண்ண அடிக்கிறாய்? கிச்சாக்கு பிடிக்கலையே அதனால அடிக்கிறேன் அப்படின்னு. கோவில தீர்த்து அப்படி கை வாங்கி நிக்கிறதான் குழந்தைக்கு அப்படின்றதான் அப்படின்ற. அழகா கோவில் போடுறது அவ்வளவு குஷியா அந்த குழந்தைக்கு. சுவாமி உற்சவமூர்த்தி வந்து வாசல் அப்படியே நின்றுமான்னு பார்த்து அழகா இருக்காரு. ஜோரா அப்படி ரசிக்கிறா.
ரசிகா புவிபாவுகா ரசிக்கணும். பத்மநாபர் போய் பார்த்தா ரசிக்கணும். என்ன அழகா அலங்காரம் பண்ணிருக்கா, இன்னைக்கு என்ன புஷ்பம் போட்டுருக்காரு, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கா, அது ஒரு அழகல்லவா, ரசிக்கணும். பெரியாழ்வார் நல்ல ரசிகன், அழகா இவளுக்கு ரசிக்க சொல்லி கொடுத்துட்டார். அவளும் கிருஷ்ணன் அப்படி ரசிச்சுருக்கா. நீங்களும் ரசிங்கோ, நாளைக்கு ஆண்டாள் கல்யாணம். ராதே இல்லாட்டி ராத்திரி 8 மணிக்கு தான் முடியும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता लोका समस्ता लोका समस्ता ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम. நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆண்டாள் கல்யாணம் சத்சங்கம். சாயங்காலம் 6:30 மணிக்கு இங்கே, காத்தால 11 மணிக்கு ஸ்ரீமதி ராஜலட்சுமி வாகிரகத்தில் சத்சங்கம். ராது ஸ்ரீவராகத்தில் சத்சங்கம்.